நாம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாய் செல்வோம். අපි දෙවියන්වහන්සේගේ වචනය තුළට ගමන් කරන්න යනවා. நாம் திருப்பிக் கொள்வோம் யாக்கோபு புஸ்தகம் 1வது அதிகாரத்திற்கு. අපි යාකෝබ් පළවෙනි පරිච්ඡේදයට යමු. நாம் கடந்த சில வாரங்களாக யாக்கோபு புஸ்தகம் 1வது அதிகாரத்திலிருந்து சில பகுதிகளை எடுத்து நாம் பேசி வருகிறோம். අපි සති කිහිපයක් තිස්සේ යාකෝබ් පළවෙනි පරිච්ඡේදයේ අපි කොටස් කිහිපයක් කතා කරමින් ආවා. இதில் பல தகவல்களை நாம் பார்த்தோம். මේකේ බොහෝ විස්තර අපි බැලුවා. இதுல போன கடைசி வாரத்தில் நாங்கள் பார்க்க ஆரம்பித்தோம், விசுவாச மனிதன் கப்பலுக்கு ஒப்பாய் இருக்கிறான் என்ற வகையில் நாம் பார்க்க ஆரம்பித்தோம். අපි අන්තිම සතියේ බැලුවා ඇදහිල්ලේ මනුෂ්‍යයන් නැවකට සමානයි කියලා අපි කතා කරා. அப்போ இந்த விசுவாச மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் சந்தேகம் இல்லாமல் விசுவாசத்தோடு அவன் கடந்து செல்ல வேண்டும். මේ ඇදහිල්ලේ මනුෂ්‍යයා තමගේ ජීවිතේ සම්පූර්ණයෙන්ම සැකයෙන් තොරව ඔහු ගමන් කරන්නට අවශ්‍යව තිබෙනවා. அவனுடைய வார்த்தைகள் ரொம்ப முக்கியம் என்பதை குறித்து நாங்கள் பார்த்தோம். ඔහුගේ වචන ඉතාමත් වැදගත් කියලා අපි කතා කරා. ஏன் சொன்னா அவன் பேசுகிற வார்த்தையின் அடிப்படையில் தான் இருக்கிறது அவன் எந்த இடத்திற்கு நாளை தினத்தில் பயணிக்க போகிறான் என்பது. ඔහු කතා කරන වචනයට අනුව තමයි තියන්නේ ඔහු හෙට දවසේ කොහෙටද ගමන් කරන්නට යන්නේ කියලා. அப்ப விசுவாசிகள் சந்தேகப்படக்கூடாது என்பதை குறித்து நாம் பார்த்தோம். අපි ඇදහිල්ලවන්තයන් සැකයෙන් තොරව සිටින්න ඕනි කියලා අපි බැලුවා. சந்தேகப்படுகிறவன் அலை கடலுக்கு ஒப்பாய் இருக்கிறான் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். සැකයෙන් සිටින මනුෂ්‍යයා මුහුදේ රැළට අපි සමානයි කියලා කතා කරලා බැලුවා. அப்ப அந்த அலைகள் அடிக்கின்ற பொழுது பாதுகாக்கப்படுவதற்கு கர்த்தருடைய வசனம் முக்கியம் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். ඒ රැළ ගහනකොට ඒකෙන් ආරක්ෂා වෙන්න උන්වහන්සේගේ වචනේ වැදගත් කියලා අපි කතා කරා. அப்ப இந்த வாரத்தில் நாம் பார்க்க போகிறோம். අපි මේ සතිය බලන්න යනවා. 9வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் நாம் பார்க்க போகிறோம். 9 වෙනි පදයේ සිට 11 වෙනි පදය දක්වා අපි බලන්න යනවා. இதுல யாக்கோபு சில காரியங்களை சபைக்கு கற்பிக்கின்றார். මේකේ යාකෝබ් සභාවට යම්කිසි කාරණයක් උගන්වන්නට හදනවා. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவும் முக்கியமான ஒரு காரியம். මේ කාලවකවානුවේ ගත්තොත් ඉතාමත් වැදගත් කාර්යයක් මේකේ ஏன் තියෙන්නේ. சொன்னா இந்த காலகட்டத்தில் இந்த காரியங்கள் ரொம்பவும் அதிகமாய் சபைகளில் நடைபெற்று கொண்டு வருகிறது. මේ කාලවකවානුවේදී සභාවල මේ කාර්යය ඉතාමත් වැඩියෙන් සිද්ධ වෙන්න நாம் පවතිනවා. வாசிப்போம் 9வது வசனத்திலிருந்து. අපි කියමු 9 වෙනි පදයේ සිට. தாழ்ந்த சகோதரன் தன் உயர்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன், ஐஸ்வர்யவான் தன் தாழ்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன், ஏனெனில் அவன் புல்லின் பூவை போல ஒளிந்து போவான். சூரியன் கடும் வெயிலுடன் உதித்து புல்லை உலர்த்தும் பொழுது அதன் பூ உதிர்ந்து அதன் அழகான வடிவு அழிந்து போம். ஐஸ்வர்யவானும் அப்படியே தன் வழிகளில் வாடி போவான். නමුත් පහත් අඩියක සිටින සහෝදරයා තමාගේ උසස් වීම ගැනද ධනවතා තමාගේ පහත් වීම ගැනද පාරාට්ටු කෙරේවා. මක්නිසාද ඔහු තන මලක් මෙන් පහව යන්නේය. මක්නිසාද සූර්යයා තද රස්නයෙන් යුක්තව සුළඟින් උදා වී තනකොළ වියලවයි. ඒවායේ මල් වැටි පෙනීමේ අලංකාරය නැති වී යන්නේය. இந்த இடத்தில் யாக்கோபு ஒரு காரியத்தை பேச விரும்புகிறார். මෙම ස්ථානයේ යාකෝබ් කාරණයක් කතා කරන්න කැමති වෙනවා. என்னன்னு சொன்னா இந்த சபைக்கு வருகிற ஐஸ்வர்யவான்கள் ஏழைகள் இந்த இரண்டு பேருக்கும் ஒரு காரியத்தை சொல்ல அவர் விரும்புகிறார். මේ සභාවට එන්නව ධනවත් සහ දිලිඳු අය මේ දෙදෙනාටම කාර්යයක් කියන්න උත්සාහ කරනවා. இவர்கள் இரண்டு பேரும் ஒரு புறத்தில் இருக்க මේ දෙදෙනාම එක පැත්තක සිටිද්දී சபையில் இருக்கின்ற மற்ற வழிநடத்துபவர்கள் இவர்களுக்கும் ஒரு காரியத்தை இவர் சொல்கிறார். සභාවේ මෙහෙවන අයටත් ඔහු කාර්යයක් කියනවා. இப்போ இவர் இந்த இடத்தில் சொல்கிறார், தாழ்ந்த சகோதரன் தான் உயர்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன் அப்படின்றாரு. මෙහි කියනවා නමුත් පහත් අඩියක සිටින සහෝදරයා තමාගේ උසස් වීම ගැනද කියලා කියනවා. தாழ்ந்த சகோதரன்னா என்ன அர்த்தம்? ඒ පහත් වීම ගැන කියන්නේ මොනවද? அதாவது ஐஸ்வர்யத்தில் குறைபாடுள்ள ஒரு சகோதரன். ඒ කියන්නේ ආර්ථිකත්වයෙන් ටිකක් අඩුපාඩු සහිත සහෝදරයෙක්. இப்போ சபையை எடுத்துக்கொண்டால் දැන් සභාව ගත්තොත් உண்மையாகவே பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடைந்த ஐஸ்வர்யவான்களும் சபைகளில் இருப்பார்கள். ආර්ථික මට්ටමින් වර්ධනය වෙච්ච ධනවතුන් සිටිනවා. ஆனா ஏழைகளும் சபையில் இருப்பார்கள். දිලිඳු අයත් සභාවේ සිටිනවා. இவர்கள் ரெண்டு பேருக்குமே சில சமயங்கள்ல ரெண்டு பேரும் ஒருத்தரோடு ஒருத்தர் பெரிய அளவில் பழக மாட்டார்கள். මේ දෙදෙනාම සමහර අවස්ථාවලදී දෙදෙනාට දෙදෙනා එකට එකතු වෙලා කතා කරන්නේ නැහැ. ஏன் சொன்னா ඇයි කිව්වොත් ஏழை சகோதரன் என்ன நினைப்பார்னா දිලිඳු සහෝදරයන් මොනවද හිතන්නේ? அவர்கள் ரொம்ப ஐஸ்வர்யவான்கள், ඔවුන් ගොඩක් ධනවත්. அவர்களோடு நம்ம பேசுறதுக்கு முடியாது, ඔවුන් සමග අපිට කතා කරන්න බෑ. அப்படின்னு சொல்லி அவர் யோசிப்பார். එහෙම කියලා ඔවුන් කල්පනා කරනවා. ஐஸ்வர்யவான் என்ன யோசிப்பார்? ධනවත් අය මොනවද කල්පනා කරන්නේ? அவர்கள் ஏழைகள், ඒ කටේ දිලිඳු අය. அவர்களோடு நம்ம பேசக்கூடாது அப்படிங்கிற விதத்தில் சில வேளை அப்படி சிந்திக்கலாம். ඒ කට්ටිය සමග කතා කරන්න හොඳ නැහැ කියලා සමහර වෙලාවට ඔවුන් කල්පනා කරන්න ඉඩ තියෙනවා. இந்த இரண்டு நபர்களும் இப்ப சபையில இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா මේ පුද්ගලයන් දෙදෙනාම මේ සභාවේ සිටිනවා කියලා බැලුවොත් இப்போ இந்த தாழ்ந்த சகோதரன் எப்படி நினைக்க வேண்டுமாம்? මේ පහත් වීමේ මේ නැත්තම් මේ
පහත් අඩියක සිටින සහෝදරයා කොහොමද හිතන්න ඕනි කියලා தான் කියන්නේ உயர்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன் அப்படின்றாரு. තමාගේ උසස් වීම ගැන පාරට්ටු කරන්නට අවශ්‍යයි කියලා කියනවා. ஐஸ்வர்யவான் தான் தாழ்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன் அப்படின்னு சொல்கிறார். ධනවතා තමාගේ පහත් වීම ගැන පාරට්ටු කරේවා කියලා කියනවා. இவர் எந்த தாழ்மையை இந்த இடத்தில் அவர் சொல்கிறார் ஐஸ்வர்யவான்களுக்கு? මොන පහත් වීම ගැනද මෙම ස්ථානයේ ධනවතුන්ට කියන්නේ? எந்த உயர்வை குறித்து இந்த ஏழைகளுக்கு பேசுகிறார்? මොන උසස් වීමක් ගැනද මේ දිලිඳු අයට මොහු කියන්නේ? முதலாவது என்னன்னா, ප්‍රථමයෙන් මොනවද? சபைக்கு வருகின்ற பொழுது සභාවට පැමිණෙනකොට நாம் பணக்காரர்களாய் இருக்கலாம் இல்ல ஏழைகளாய் இருக்கலாம், சபைக்கு வருகிற பொழுது நாம் அனைவருமே ஒரே சமமானவர்கள். අපි ධනවතුන් වෙන්න පුළුවන්, දිලිඳු සභාවේ පසු වෙන්න පුළුවන්. අපි සභාවට එනකොට අපි සියලු දෙනාම සමව සිටිනවා. ஏன் சொன்னா, ඇයි කිව්වොත් சபையில் கிறிஸ்து இயேசு ராஜாவாய் அமர்ந்திருக்கிறார். සභාවේ ක්‍රිස්තුස් යේසුස් වහන්සේ රජව වැඩ සිටිනවා. ராஜ சமூகத்தில் මේ රාජ සභාවේ ஏழைகளாய் இருக்கட்டும் பணக்காரர்களாய் இருக்கட்டும், දිලිඳුන් වේවා ධනවතුන් වේවා, அவர்கள் இருவருமே ஒரே சட்டத்திற்கு கீழ் தான் இருப்பார்கள். ඔවුන් දෙදෙනාම එකම නීතියකට යටත්ව තමයි සිටින්නේ. இப்போ இந்த தாழ்ந்த சகோதரன் உயர்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன் என்கின்ற பொழுது මේ පහත් අඩියක සිටින සහෝදරයා තමගේ උසස් වීම ගැන පාරට්ටු කරනකොට தேவ சபைக்கு வருகிற பொழுது என்ன நடக்கின்றது என்றால், මේ දේව සභාවට එනකොට මොනවද සිද්ධ වෙන්නේ කියලා කිව්වොත්, அவன் ஏழை என்று யாரும் அவனை பார்க்க போவது கிடையாது. ඔහු දිලිඳුයි කියලා කවුරුත් ඔහු දෙස බලන්න යන්නේ නැහැ. ஏழை என்று கர்த்தர் ஒதுக்கி வைப்பதும் கிடையாது. දිලිඳුයි කියලා ඔහුව වෙන් කරලා දෙවියන් වහන්සේ තියන්න යන්නේ නැහැ. அவனுக்கும் கர்த்தர் ரட்சிப்பை கொடுக்கின்றார். ඔහුටත් උන්වහන්සේගේ ගැලවීම දෙනවා. அதே மாதிரி பணக்காரன் என்ற வகையில் அவனுக்கும் ரட்சிப்பை கர்த்தர் கொடுக்கிறார். ධනවතා කියනකොට ඔහුටත් දෙවියන් වහන්සේගේ ගැලවීම ලබා දෙනවා. அப்போ இந்த இடத்துல இந்த பணம் ஐஸ்வர்யம் அல்லது உயர்வுகள் அல்ல முக்கியம். මෙම ස්ථානයේ ධනය නැත්තම් ஐஸ்வர்ය නැත්තම් උසස් වීම නෙමෙයි මේකේ වැදගත්. கர்த்தருடைய பார்வையில் இவர்கள் இருவரும் எப்படி இருக்கிறார்கள்? ස්වාමින් වහන්සේගේ බැල්මට මොවුන් දෙදෙනාම කොහොමද සිටින්නේ? இரண்டு பேருமே ஒரே சமமாய் இருக்கிறார்கள். දෙදෙනාම එක සමානව සිටිනවා. சமுதாயம் இவர்களை ஒதுக்கி வைக்கின்றது. සමාජය මොවුන්ව වෙන් කරලා තියෙනවා. பணக்காரன் ஒதுக்கி வைக்கிறாங்க, ධනවතා කියලා වෙන් කරලා තියෙනවා. ஏழைன்னு ஒதுக்கி வைக்கிறாங்க. දිලිඳුන් කියලා වෙන් කරලා තියෙනවා. ஆனா சபை அப்படி இருக்காது. නමුත් සභාව එහෙම නැහැ. சபை அப்படி இருக்கவும் கூடாது. සභාවෙම තියෙන්නටත් සුදුසු නැහැ. இதுதான் யாக்கோபு சொல்கிறார். මේක තමයි යාකෝබ් කියන්නේ. இந்த தாழ்ந்த சகோதரன், ஐஸ்வர்யத்தில் குறைபாடுள்ள இந்த தாழ்ந்த சகோதரன் මේ මුදලින් නැත්තම් ධනවත් භාවයෙන් අඩු මේ පහත් සහෝදරයා தான் உயர்த்தப்பட்டதை குறித்து, அதாவது கிறிஸ்துவுக்குள் அவர் எப்படி ஆவிக்குரிய ரீதியில் கர்த்தர் அவரை உயர்த்தி வைத்திருக்கிறார் என்பதை குறித்து அவர் மேன்மை பாராட்ட வேண்டும். ඔහුගේ උසස් වීම ගැන යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ මග ශුද්ධාත්මයන් වහන්සේගේ ආලේපයෙන් ඔහු කොහොමද උසස් කරේ කියලා ඔහු කතා කරන්නට අවශ්‍යයි. ஆவிக்குரிய ரீதியில் அவர் எப்படி உயர்ந்து இருக்கிறார் என்பதை குறித்து அவர் மேன்மை பாராட்ட வேண்டும். ඔහුගේ ආත්මික ජීවිතයේ ඔහු කොහොමද උසස් කරනු ලැබුවේ කියලා ඔහු කතා කරන්නට අවශ්‍යයි. கர்த்தர் கொடுத்த அந்த இலவசமான அந்த ரட்சிப்பை குறித்து அவர் மேன்மை பாராட்ட வேண்டும். ස්වාමින් වහන්සේ දුන්නා වූ ඒ ගැලවීම ගැන නොමිලේ දුන්නා වූ ඒ ගැලවීම ගැන ඔහු කතා කරන්නට අවශ්‍යයි. கர்த்தர் ஏன் ரட்சிப்பை இலவசமாய் எல்லோருக்கும் கொடுக்கின்றார்? ඇයි උන්වහන්සේ ගැලවීම සියලු දෙනාටම නොමිලේ ලබා දෙන්නේ? இந்த உலகத்துல எந்த ஒரு ஐஸ்வர்யவானாலும் அந்த ரட்சிப்பை விலை கொடுத்து வாங்கவே முடியாது. මේ ලෝකෙ සිටින කිසිම ධනවතෙකුට ඒ ගැලවීම මුදල් දීලා ගන්න බෑ. இந்த உலகத்துல இருக்க எல்லா ஐஸ்வர்யத்தையும் எடுத்து வைத்து எல்லா பணக்காரர்களுடைய பணங்களையும் சேர்த்து வைத்தாலும் இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்துவினுடைய ரட்சிப்பை வாங்க முடியாது. அவ்வளவு விலை உயர்ந்தது அது. මේ ලෝකයේ සිටින ධනවතුන්ගේ සියලුම සම්පත් මුදල් රැස් කරලා තිබ්බත් ඒ මුදලින් උන්වහන්සේගේ ගැලවීම ගන්න බෑ. ඒ තරම් මිල අධිකයි එක. அப்போ அந்த ரட்சிப்பை கர்த்தர் என்ன செய்கிறார்? இலவசமாய் ஜனங்களுக்கு கொடுக்கிறார். ඒ ගැලවීම උන්වහන්සේ මේ ජනතාවට නොමිලේ දෙන්නේ. ஏழைகளுக்கும் கொடுக்கிறார், දිලිඳු අයටත් උන්වහන්සේ දෙනවා. பணக்காரர்களுக்கும் கொடுக்கின்றார். ධනවත් අයටත් උන්වහන්සේ දෙනවා. இதை பெற்றுக்கொள்வதற்கு நம்மிடத்தில் இருக்க வேண்டிய ஒரே ஒரு தகுதி, මේ ලබා ගැනීමට අපේ ළඟ තියෙන එකම එක සුදුසුකම තමයි முதலாவது இருதயத்தில் விசுவாசிக்க வேண்டும், අපි සිතින් විශ්වාස කරන්න අවශ්‍යයි. வாயின் மூலம் அறிக்கை செய்ய வேண்டும். අපි මුඛයෙන් ප්‍රකාශ කරන්න අවශ්‍යයි. பணக்காரர்களுக்கும் செல்லுபடியாகும், මේ ධනවතුන්ටත් සුදුසු වෙනවා. இது ஏழைகளுக்கும் செல்லுபடியாகும். මේ දිලිඳුන්ටත් සුදුසු වෙනවා. அப்ப ஏழைகள் என்ன செய்ய வேண்டுமா? එතකොට දිලිඳු අය මොනවද කරන්න ඕනේ කියලා කියන්නේ? கர்த்தர் அவர்களை உயர்த்தி வைத்திருக்கின்ற அந்த நிலையை குறித்து அவர்கள் மேன்மை பாராட்ட வேண்டும் எப்பொழுதும். ස්වාමින් වහන්සේ ඔවුන් උසස් කරලා තියෙන ඒ தત્ත්වය ගැන ඔවුන් සෑම වෙලාවෙම කතා කරන්නට අවශ්‍යයි. ஆனா சில சமயங்கள்ல ஏழைகள் அப்படி இருக்கிறது கிடையாது. සමහර අවස්ථාවල දිලිඳු අය එහෙම සිටින්නේ சில නැහැ. வேளை சபைகளுக்குள்ளே அப்படி இருக்கிறது கிடையாது. සමහර වෙලාවට සභාව ඇතුළේම ඔවුන් එහෙම සිටින්නේ නැහැ. என்ன நினைப்பார்கள்? ඔවුන් මොනවද කල්පනා කරන්නේ? ஏழைகள் பணக்காரர்களை பார்த்துக்கு அவங்க எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க, நம்ம அவங்க கிட்ட எல்லாம் போக கூடாது. දිලිඳු අය ධනවත් දෙස බලලා කියනවා ඔවුන් ලොකු කට්ටිය ඔවුන් ළඟට අපි යන්න හොඳ නැහැ. சபையும் பாருங்க அதுக்கு ஏத்த மாதிரியே செய்து வைத்துருவாங்க. සභාවත් ඒකට සුදුසු ආකාරයෙන්ම හදලා තියෙනවා. பாருங்க நான் நடக்கிறத சொல்றேன். මම සිද්ධ වෙන කාර්ය කියන්නේ
இந்த 10 லட்ச ரூபாய் காணிக்க ஒரு சபைக்கு கொடுத்தாங்கன்னா ලක්ෂ 10ක් පඬුරක් එක සභාවකට දුන්නොත් அந்த விசுவாசிக்கு பச்சை கலர்ல ஒரு பட்டியை கட்டி விட்டுருவாங்க. ඒ අදිලිවන්තයාට කොළපාට පටියක් ගැට ගන්නවා. அவர் எப்படின்னா முன் வரிசையில தான் உட்காருவாரு. ඔහු ඉස්සරහා ඉදිරි පස පේලියේ තමයි වාඩි වෙන්නේ. தீர்க்கதரிசி ஐயா வர்ற நேரத்துல அவர்களை மட்டும் தான் ரொம்ப பாப்பார். அவர்கள் எல்லோரும் அப்படியே பார்த்து கிட்டத்துல அருகில உட்கார்ந்திருப்பாங்க. අනාගත වක්තෘතුමා ඒ පාස්ටර් එනකොට ඔවුන් දෙස තමයි බලන්නේ. ඔවුන් ළඟම ඔවුන් වාඩි වෙලා ඉන්නවා. இப்போ 5 லட்சத்துக்கு குறைவா கொடுக்கறவங்க என்ன செய்வாங்க? ලක්ෂ 5ට අඩුවෙන් දෙන අයට මොනවද කරන්නේ? அவங்களுக்கு வேற கலர் பட்டி ஒண்ண கட்டி ඔවුන්ට වෙන පාටක පටියක් ගැට ගහලා அவங்கள நடுவுல உட்கார வச்சிருவாங்க. ඔවුන්ව මැදින් වාඩි කරනවා. இப்போ 1 லட்சத்துக்கு குறைவாய் கொடுக்கறவங்க என்ன செய்வாங்க? ලක්ෂයට අඩුවෙන් දෙන අයට මොනවද කරන්නේ? அவங்களுக்கு ஒரு கலர்ல ஒரு பட்டியை கட்டி ඒ කට්ටියටත් එක පාටකින් පටියක් ගැට ගහලා அவங்கள ரொம்ப பின்பக்கத்துல வச்சிருவாங்க. ඔවුන්ව පිටිපස්සේ ආසනවල වාඩි කරනවා. எக்ஸ்ட்ராவா வர்றவங்களுக்கு வேற ஒரு பட்டியை கட்டி அவங்கள பின்னுக்கு நிப்பாட்டி வச்சிருவாங்க. ඊට අමතර වෙන අයට වෙනම පටියක් ගැට ගහලා ඊටත් පිටිපස්සෙන් ඔවුන්ව වාඩි இப்ப කරනවා. பின்னுக்கே இருக்கிறவன் முன்னுக்கு இருக்கிறவரை பார்த்து என்ன நினைப்பாரு? පිටිපස්සෙම ඉන්න කෙනා ඉස්සරහා ඉන්න කෙනාව බලලා මොනවද කල්පනා කරන්නේ? பச்சை பட்டிக்காரரு, ඔහු කොළපටිකාරයෙක්, அவர்கிட்ட போக கூடாது. ඔහු ළඟට යන්න හොඳ ஏன்னா නැහැ. சபைக்கு 10 லட்சம் காணிக்க கொடுக்கறாரு இல்லையா? ඔහු සභාවට ලක්ෂ 10ක පඬුරු දෙනවනේ. அவரு எப்படி போவார்னா ඔහු කොහොමද යන්නේ කියලා කිව්වොත් நெஞ்ச நிமித்திக்கிட்டு இப்படி தான் போவாரு. ඔහු පපුව කෙලින් කරගෙන තමයි ඇවිදින්නේ. ஏன்? ඇයි? 10 லட்சம் நான் கொடுக்கறேன்ல சபைக்கு. ලක්ෂ 10ක් මම සභාවට දෙනවනේ. நான் கொடுக்கறதுனால தான் சபை நடந்துகிட்டு இருக்கு. මම දෙන නිසා තමයි සභාව නඩත්තු වෙන්නේ. பாருங்க சபையே சில வேளை இவர்கள் ரெண்டு பேரையும் பிரித்து வைத்து விடுகிறது. සභාවම සමහර වෙලාවට මොවුන් දෙදෙනාවම වෙන් කරලා ஆனா තියෙනවා. யாக்கோபு சொல்கிறார் නමුත් යාකෝබ් කියනවා இது இரண்டுமே சபைக்குள் இருக்க கூடாது. මේ කාර්ය දෙකම සභාව තුළ තියෙන්න හොඳ ஏன்னா නැහැ. உங்களுடைய பணமும் பொருளும் அல்ல தேவனிடத்தில் உங்களை சேர்ப்பது. ඔබගේ මුදල් සහ වස්තු නෙමෙයි උන්වහන්සේ ළඟට ඔබව ගෙනියන්නේ. இந்த பணமும் பொருளும் எப்படி இருக்கின்றது? මේ මුදල් සහ මේ වස්තු කොහොමද තියෙන්නේ? புல்லில் முளைக்கின்ற பூவை போல் இருக்கிறது. මේ තෘණවල හටගන්න මල් වගේ තියෙනවා කියලා இது කියනවා. வெயில் வந்தவுடன் என்ன நடக்கும்? මේ ඉර උදාවත් සමග මොනවද වෙන්නේ? அந்த பூ உலர்ந்து அதனுடைய மகிமை அப்படியே இல்லாமல் போய்விடும். ඒ මල් හැලිලා ඒකේ ස්වභාවය එහෙම් පිටින්ම වෙනස් වෙනවා. இந்த உலகத்தில் நாம் சம்பாதிக்கின்ற பணம் பொருள் எல்லாமே அப்படிதான் இருக்கிறது. මේ ලෝකේ අපි හම්බ කරන වස්තු සහ මුදල් ඒ ආකාරයෙන් තමයි තිබෙන්නේ. இந்த உலகத்திலே ஒரு நாள் அழிந்து விடும். මේ ලෝකෙම ඒක විනාශ වෙලා යනවා ஆனால் දිනක. தேவ சபைக்குள் அப்படி இருக்க முடியாது. නමුත් දෙවන් වහන්සේගේ ස්වභාවය එහෙම තියෙන්න බෑ. ஏன் சொன்னா ඇයි කිව්වොත් கர்த்தர் பணத்தின் அடிப்படையில் மனிதர்களை பார்ப்பது கிடையாது. ස්වාමින් වහන්සේ මුදල් යටතේ මිනිසුන් දෙස බලන්නේ නැහැ. மனிதர்கள் பணத்தின் அடிப்படையில் பார்ப்பார்கள். මනුෂ්‍යයන් මුදල් කරන කොටගෙන මනුෂ්‍යයන්ව බලනවා. மனிதர்கள் பணத்தின் அடிப்படையில் மதிப்பை கௌரவத்தை செலுத்துவார்கள். මනුෂ්‍යයන් මුදල් කරන කොටගෙන ඔවුන්ට දෙන්න දිය යුතු ගෞරවය වෙනස් ආකාරයෙන් දෙනවා. ஆனா சபை அப்படி இருக்க முடியாது. නමුත් සභාව ඒ ආකාරයෙන් සිටින්න බෑ. ஏன் சொன்னா ඇයි කිව්වොත් ராஜாவிற்கு முன்பாக රජතුමා ඉදිරියේ சட்டம் பணக்காரர்களாய் இருக்கட்டும் ஏழைகளாய் இருக்கட்டும் எல்லோருக்கும் ஒரே சமம். ඒ නීතිය ඇවිල්ලා ධනවතුන් හෝ දිලිඳුන් හෝ වේවා ඔක්කොටම සමානව තිබෙනවා. அப்ப திருச்சபை எப்படி இருக்கின்றது? මේ සභාව කොහොමද තියෙන්නේ? ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவின் ராஜ மாளிகையாய் இருக்கிறது. මේ රජුරුවන් වන යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ රජමාලිගාව තිබෙනවා. அப்ப இதுக்குள்ள சட்டம் ரெண்டு பேருக்கும் ஒண்ணுதான். මේක ඇතුලේ නීතිය දෙගොල්ලන්ටම එකයි. ரெண்டு பேரும் இயேசு கிறிஸ்துவை ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவை எப்படி அணுக வேண்டும்? මේ දෙගොල්ලම රජ වූ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ ළඟට කොහොමද ගමන් කරන්න ඕනේ? தாழ்மையோடு விசுவாசத்தோடு அணுக வேண்டும். ඇදහිල්ලෙන් සහ පහත් යටහත් පහත්ව ගමන් කරන්න நான் අවශ්‍යයි. சபைக்கு நிறைய உதவி செய்றேன்னு சொல்லி கர்த்தர் எனக்கு உதவி செய்வார்னு நினைக்க கூடாது. මම සභාවට ගොඩක් උදව් කරනවා කියලා ස්වාමින් වහන්සේ මට ගොඩක් උදව් කරනවා කියලා මම හිතන්න හොඳ නැහැ. நான் பாஸ்டருக்கு நிறைய ஷர்ட் வாங்கி கொடுத்திருக்கேன் அதனால கடவுள் எனக்கு உதவி செய்வாரு அப்படின்னு சொல்லி நினைக்க கூடாது. මම පාස්ටර්ට ෂර්ට් ගොඩක් අරන් දෙනවා අරන් දීලා තියෙන නිසා ස්වාමින් වහන්සේ මට උදව් කරනවා කියලා හිතන්න බෑ. கர்த்தர் எதன் அடிப்படையில் நம்மை ஆசீர்வதிக்கின்றார்? ස්වාමින් වහන්සේ කුමක් කරන කොටගෙනද මට ආශිර්වාද කරන්නේ? பணத்தின் அடிப்படையில் அல்ல, මුදල් කරන කොටගෙන නෙමෙයි, பொருளின் அடிப்படையில் அல்ல, ඒ වස්තු කරන කොටගෙන නෙමෙයි. நாம் கர்த்தர் மீது வைத்திருக்கிற விசுவாசத்தின் அடிப்படையில் தான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கின்றார். මම ස්වාමින් වහන්සේ මත තබා තිබෙන විශ්වාසය කරන කොටගෙන තමයි උන්වහන්සේ ආශිර්වාද කරන්නේ. சில விசுவாசிகள் எப்படி இருக்கிறாங்கன்னா இன்னைக்கு සමහර ඇදහිලිවන්තයන් කොහොමද අද සිටින්නේ? சபைக்கு கொஞ்சம் அதிகமா தசமபாகம் காணிக்க கொடுத்துட்டாலே அவர்கள் நினைத்துக் கொள்கிறார்கள் எங்களால் தான் சபை நடக்கிறது என்று நினைக்கிறார்கள். මම දසෙන් කොටස පඬුරු වැඩිපුර වැඩි වශයෙන් දුන්නොත් මම නිසා තමයි මේ සභාව මේ නඩත්තු වෙන්නේ කියලා ඔවුන් හිතනවා. அவங்க என்ன நினைக்கிறாங்க? ඔවුන් මොනවද කල්පනා කරන්නේ? இந்த பணம் தான் எங்களை வாழ வைத்துக் கொண்டு இருக்கிறது. මේ මුදල් තමයි අපිව ජීවත් කරමින් තිබෙන්නේ ஒரு කියලා. நாளும் கிடையாது பாருங்க. කිසිම දිනක එහෙම නැහැ. சபையை நடத்த
நடத்துவது கர்த்தர். සභාව මෙහෙවන්නේ ස්වාමින් වහන්සේ. தேவனுடைய மனிதனை வழி நடத்துவது கர்த்தர். දෙවියන් වහන්සේගේ මනුෂ්‍යව නඩත්තු කරන්නේ ස්වාමින් වහන්සේ. தேவனுடைய மனிதனை போஷிப்பது கர்த்தர். දෙවියන් වහන්සේගේ මනුෂ්‍යව පෝෂණය කරන්නේ ස්වාමින් වහන්සේ. உலகத்துல எவ்வளவு பெரிய பஞ்சம் வந்தாலும் தேவனுடைய மனிதனை பத்திரமாய் கர்த்தர் பாதுகாப்பார். ලෝකේ කොච්චර ලොකු සාගතයක් ආවත් දෙවියන් වහන්සේගේ මනුෂ්‍යව උන්වහන්සේ ආරක්ෂා කරනවා. அப்ப தசம பாகம் காணிக்கை நான் கொடுக்கின்ற பொழுது දසෙන් කොටස පඬුරු මම දෙනකොට நான் இத கர்த்தருக்காக கொடுக்கிறேன். මේ මං ස්වාමින් වහන්සේ උදෙසා දෙනවා. ஏன் கர்த்தர்ட்ட காசு இல்லையா? ඇයි ස්වාමින් වහන්සේ ළඟ මුදල් නැද්ද? கர்த்தர் நமக்கிட்ட வாங்கி தான் அவர் வேலை செய்யணுமா? අපෙන් අරගෙනද ස්වාමින් වහන්සේ වැඩ කරන්න ඕනේ? என்ன அவ்வளவா அவர் பஞ்சத்துல இருக்கிறாரு? එච්චර සාගතයෙන්ද උන්වහන්සේ සිටින්නේ? கிடையாது. එහෙම නෙමෙයි. நான் தசம பாகம் காணிக்கையை நான் கொடுப்பது எனக்கு கொடுத்த தேவனுக்கு உண்மை உள்ளவனாய் என் கர்த்தர் தான் என்னுடைய வாழ்க்கையில் முதலிடம் என்பதை காண்பிப்பதற்காக கொடுக்கிறேன். මම දසෙන් කොටස පඬුරු දෙන්නේ ස්වාමින් වහන්සේ මට දුන්නා වූ මේ දසෙන් කොටස පඬුරු උන්වහන්සේ මගේ ජීවිතයේ වැදගත් කියන කොටස පෙන්වීම සඳහා ගරුත්වය සඳහා මම ඒක දෙන්නේ. கர்த்தருக்கு முதலிடம் அதனால கொடுக்கிறேன். ස්වාමින් වහන්සේට ප්‍රථම ස්ථානය ඒ නිසා මම දෙනවා. இந்த பணம் அல்ல என்னை வாழ வைப்பது. මේ මුදල් මේ මාව ජීවත් කරවන්නේ. கர்த்தர் தான் என்னை வாழ வைக்கிறார். ස්වාමින් වහන්සේ තමයි මාව ජීවත් இதை කරවන්නේ. காண்பிப்பதற்காக கொடுக்கிறேன். මේ පෙන්වීම සඳහා මම දෙනවා. பாருங்க ஏதேன் தோட்டத்தில் கர்த்தர் ஆதாமையும் ஏவாளையும் படைத்து அந்த இடத்தில் வைத்திருக்கிறார் அவர். ඒදෙන් නුයනේ ආදම් සායව උන්වහන්සේ මවල තබා තිබෙනවා. அந்த இடத்துல அவர்கள் ரொம்பவும் சந்தோஷமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பாவத்திற்கு முன்பு. ඒ පාපයට ප්‍රථමයෙන් එම ස්ථානයේ වුන් සතුටෙන් ජීවත් වෙනවා. காலையில எந்திரிச்சு போறாங்க. ඔව් උදේම නැගිටලා යනවා. பசி வந்துச்சுன்னா கனிகளை பறித்து சாப்பிடுகிறார்கள். ඔවුන්ට බඩගිනි වුණොත් ඒ පළ අරගෙන ඔවුන් කනවා. சாப்பாடெல்லாம் நிறைய இருக்குது. කෑම එහෙම ගොඩක් තියෙනවා. ஒவ்வொரு நாளும் சேர்த்து வைக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ඔවුන් දිනපතා එක්රැස් කරන්න ඕනි කියලා අවශ්‍යතාවයක් නැහැ. அன்னைக்கு தேவையானது அனைத்தும் ஏதேன் தோட்டத்திலேயே இருக்கிறது. එදිනෙදා අවශ්‍ය සියලුම දේ ඒදෙන් නුයනේම තියෙනවා. ஆனால் ஆதாம் என்ன செய்கிறான்? නමුත් ආදාම් මොනවද කරන්නේ? ஒவ்வொரு நாளும் போகிறார், දිනපතා ඔහු යනවා. பண்படுத்துகிறார், ඔහු ඇවිල්ලා ඒක නඩත්තු කරනවා. அதை பார்க்கிறார், ඒක බලනවා. மகிழ்ச்சி அடைகிறார், ඔහු සතුටු වෙනවා. மிருகங்களை பார்க்கிறார், ඔහු සතුන් දෙස බලනවා. அதை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார். ඒ දෙස බලලා ඔහු සතුටු වෙනවා. மனரம்யத்தோடு சாப்பிட்டு அவர்கள் சந்தோஷமாய் இருக்கிறார்கள். ඔහු සිත සතුටින් කාලා ඉතාමත් සතුටින් ඔවුන් ජීවත් වෙනවා. ஆனால் எப்பொழுது பாவம் அவர்களுக்குள் வந்ததோ මොන වෙලාවෙද පාපය ඔවුන් කෙරෙහි ආවේ? அப்பொழுதே சாப்பிடுவதற்கு வியர்வை சிந்தி உழைக்க வேண்டியதாய் மாறிவிட்டது. ඒ මොහොතේම කෑම සඳහා මොවුන්ට දාඩිය හෙලලා ඔවුන්ට කන්න සිද්ධ වෙනවා. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற ஐஸ்வர்யவான்களை எடுத்துக்கொள்ளுங்கள். මේ ලෝකයේ සිටින ධනවතුන්ව අපි ගත්තොත් இன்னைக்கு ஒரு சிலர் සමහර කොටසක් ஒரு சிலர் என்ன செய்கிறார்கள்? සමහර කොටසක් මොනවද பணம் කරන්නේ? சம்பாதிப்பதற்காக என்னென்னத்தை எல்லாம் கையாள முடியுமோ எல்லாவற்றையும் கையாளுகிறார்கள். ඒ මුදල හම්බ කරන්නට මොන මොන ආකාරයෙන්ද වැඩ කරන්න ඕනේ? ඒ හැම ආකාරයෙන්ම වැඩ කරනවා. யாரை ஏமாத்தணும் ஏமாத்துறாங்க. කාවද රවට්ටන්න ඕනේ? ආකාරයෙන් රවට්ටනවා. யாருக்கு பணம் கொடுக்க கூடாது அவர்களுக்கு கொடுக்காமல் அவர்களை எப்படியாவது வஞ்சித்து விடுகிறார்கள். කාටද මුදල් දෙන්න ඕනේ? ඔවුන්ට නොදී ඔවුන් කොහොම හරි වංචා කරනවා. வேலை செய்பவர்களுக்கு பணத்தை கொடுக்காம வஞ்சித்து விடுகிறார்கள். වැඩ කරන අයට මුදල් නොදී ඔවුන් වංචා කරනවා. அவர்களுடைய எண்ணம் என்ன? ඔවුන්ගේ සිතුවිල්ල කොහොමද இந்த තියෙන්නේ? பணம் எனக்கு முக்கியம். මේ මුදල් මට වැදගත්. இதுதான் என்னுடைய வாழ்க்கை. මේක තමයි මගේ ජීවිතය. இதுதான் என்னுடைய எல்லாவற்றுக்கும் உதவி செய்யக்கூடியது. මේ තමයි මගේ සියල්ලටම උදව් කරන්නට යන්නේ. ஆனால் நான் சொல்கிறேன் சகோதரர்களே, නමුත් මම කියනවා සහෝදරනි, ஒரு பூ எப்படி வெயிலை கண்டு உலர்ந்து போகுமோ එක මලක් කොහොමද ඒ සූර්යාලෝකයෙන් එක පරවෙලා යන්නේ? அதுபோல் அவர்களுடைய பணமும் அழிந்து போகும். ඒ ආකාරයෙන් මේ මුදලුත් නැති වෙන්න යනවා. பணம் இந்த உலகத்தில் முக்கியம். මුදල් මේ ලෝකේ වැදගත්. அவர்கள் சம்பாதிப்பது முக்கியம். ඔවුන් හම්බ කිරීම වැදගත්. நல்ல வேலை செய்து சம்பாதிப்பது முக்கியம். ඔවුන් හොඳට වැඩ කරලා මුදල් හම්බ කිරීම වැදගත්. ஆனால் නමුත් அது எல்லாமே மற்ற மனிதர்களை மதிக்கும் வகையில் மற்ற மனிதர்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கும் வகையில் இருக்க வேண்டும். නමුත් ඒ සියල්ලම අන් අයට ගරු කරන ආකාරය නිසා අන් අයට දිය යුතු ආකාරය දිය යුතු කොටස දෙන ආකාරයෙන් තිබෙන්න ඕනේ. ஆனால் யாரையாவது வஞ்சித்து சம்பாதித்தால் නමුත් කාව හරි වංචා කරලා අපි හම්බ කරොත් அதுல எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ඒකේ කිසිම ප්‍රයෝජනයක් නැති ஒரு වෙනවා. நாள் அது அழிந்து போகும். දිනක ඒක නැති වෙලා යනවා. அப்போ சபைக்கு வருகிற ஏழை சகோதரர்கள் ஒரு நாளும் பணக்கார சகோதரர்களை பார்த்து அவர்களை குறித்து முறுமுறுக்கவோ அல்லது அவர்களை குறித்து இவர்கள் தாழ்மையாய் நினைக்கவோ கூடாது. එම නිසා සභාවට පැමිණෙන දිලුත් සහෝදරයන් ධනවතුන් දෙස බලලා ඔවුන්ට කොඳුරන්ටවත් නැත්නම් ඔවුන් ඉදිරියේ මොවුන් පහත් ආකාරයේ සිටිනවා කියලා බලන්නවත් සුදුසු නැහැ. அதேபோல் சபையும் ඒ ආකාරයෙන් සභාවත් இவர்கள் ரெண்டு பேரையும் பிரிக்கும் வகையில் எந்த வேலையும் செய்யக்கூடாது. සභාවත් මොවුන් දෙදෙනාව වෙන් කරන ආකාරයේ කිසිම කාර්යයක් කරන්න හොඳ නැහැ. சில சமயங்கள்ல கொஞ்ச காலமா இந்த காணிக்கை பெட்டியை கூட நான் முன்னாடி வைக்க விரும்புறது இல்ல பாருங்க. ටික කාලයක් තිස්සේ මේ පඬුරු පෙට්ටියත් මම ඉස්සරහින් තියන්න කැමති වුණේ නැහැ. ஏன்னு சொன்னா ඇයි කිව්වොත් சில ஏழைகள் சில வேலை இருக்கலாம். සමහර දිලුඳු අය සමහර වෙලාවට ඉන්න පුළුවන්.
அந்த காணிக்கை பெட்டியில எவ்வளவு சரி போடுறதுக்கு கையில இல்லாமல் இருக்கலாம். සමහරලාට ඒ පඳුරු පෙට්ටියට ඔවුන්ගේ දාන්න ඔවුන්ගේ අතේ මුකුත් නැති වෙන්න පුළුවන්. மற்றவர்கள் போய் போட்டுட்டு வர்ற நேரத்துல අනිත් අය ගිහලා ඒකට දාලා එනකොට அவர்களுடைய மனதில் அவர்கள் நினைக்க கூடாது எனக்கு இன்னைக்கு போடுறதுக்கு இல்லையே அப்படின்னு சொல்லி அவர்கள் கலங்க கூடாது. ඔවුන්ගේ සිතින් ඔවුන් දුක් වෙන්න හොඳ නැහැ. අද දවසේ මට දාන්න මුකුත් නැහැනේ කියලා. அதனாலேயே நான் சில சமயங்கள்ல காணிக்கை பெட்டியை முன்னுக்கு வைக்கிறதுக்கு விரும்புறது இல்ல பெருசா. ඒ නිසාම මම මේ පඳුරු පෙට්ටිය ඉස්සරහින් තියන්න කැමති නැහැ. ஆனால் சகோதரர்களை நான் சொல்கிறேன், නමුත් සහෝදරයනි මම කියනවා உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்திக்க வல்லமை உள்ளவர். ඔබගේ අවශ්‍යතාවයන් සියල්ලම ස්වාමින් වහන්සේ සපයන්න அப்ப බලවත්. ஏழை சகோதரர்கள் ஒரு நாளும் பணக்கார சகோதரர்களை பார்த்து குறைவாயோ தங்களை தாங்களே குறைவாயோ எப்படியும் நினைக்க கூடாது என்று யாக்கோபு சொல்கிறார். මේ දිලිඳු සහෝදරයන් මේ ධනවතුන් ඉදිරියේ නැත්තම් සභාවේ තමන්ව පහත් ආකාරයෙන් සිතන්ට හොඳ නැහැ කියලා මේ යාකෝබ්තුමා කියනවා. தேவன் அவர்களை உயர்த்தி இருப்பதை குறித்து கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். දෙවියන් වහන්සේ ඔවුන්ව උසස් කරලා තිබෙන නිමිත්තෙන් උන්වහන්සේට ඔවුන් ස්තුති කරන්න අවශ්‍ය තිබෙනවා. 10வது வசனத்தில் ஐஸ்வர்யவான்களை குறித்து பேசுகிறார். මේ 10 වෙනි පදයේ ධනවතුන් ගැන කතා කරනවා. ஐஸ்வர்யவான் தான் தாழ்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். ධනවතා තමාගේ පහත් වීම ගැන පාරට්ටු කෙරේවා. இது என்ன எப்படிப்பட்ட இது ஒரு தாழ்மை? මේක මොන ආකාරයේ පහත් වීමක්ද? உங்களுக்கு தெரியுமா? ඔබ දන්නවද? சில பணக்காரர்கள் அல்லது படித்த மேல் இருக்கின்றவர்கள் සමහර ධනවතුන් නැත්තම් උගතුන් மேல் தட்டுல இருக்கிறவங்க கீழே இருக்கிறவங்கள பற்றி பெருசா பழகுறதுக்கு விரும்ப மாட்டாங்க. මේ උසස් නිලතලවල සිටින අය මේ පහත් යට ඉන්න අයත් සමග සම්බන්ධකම් පවත්වන්න කැමති නැහැ. அவங்களோட ரொம்ப பேசிக்க மாட்டாங்க. ඔවුන් සමග වැඩි කතා කරන්නේ නැහැ. அவங்களோட ரொம்ப பழக மாட்டாங்க. ඔවුන් සමග වැඩි සම්බන්ධතා පවත්වන්නේ නැහැ. இவர்கள் அவர்களுக்கு ஏற்ற விதத்தில் இருப்பவர்களோடு மாத்திரம் தான் பழகுவார்கள். ඔවුන්ට සුදුසු අය සමග විතරයි ඔවුන් සම්බන්ධකම් சில පවත්වන්නේ. சமயங்கள்ல நம்ம சபையில கூட அப்படியாப்பட்டவங்க இருக்கிறாங்க இல்லையா? සමහර වෙලාවට මේ සභාවේ තේ ආකාරයෙන් සිටිනව නේද? நான் சபையில எல்லாரோடையும் கதைப்பேன். මම සභාවේ සියලු දෙනා සමගම කතා කරනවා. அந்த சிஸ்டரோட மட்டும் நான் கேட்க மாட்டேன். ඒ සහෝදරිය එක්ක විතරක් මම කතා කරන්නේ නැහැ. உள்ளாதவங்க அவங்க. එයා ඊටමත් නපුරුයි. அவங்க எப்படியாப்பட்ட பரம்பரையை சேர்ந்தவங்க தெரியுமா? එයා මොන ආකාරයේ පරම්පරාවේ කෙනෙක්ද දන්නවද? சபைக்குள்ள அதெல்லாம் வர முடியாது. සභාව ඇතුලේ ඒ ආකාරයෙන් ඒවා එන්න ஏன் බෑ. சொன்னா சபைக்குள் ராஜாவின் மாளிகைக்குள் நாம் எல்லோருமே சமமானவர்கள். මේ සභාව තුල මේ දෙවියන් වහන්සේගේ මේ රාජ්‍ය සභාව තුල අපි සියලු දෙනාම සමානව அப்ப සිටිනවා. ஐஸ்வர்யவான்கள் எப்படி நினைக்க வேண்டுமா? මේ ධනවතුන් කොයි ආකාරයෙන්ද සිතන්ට අවශ්‍ය? நான் தாழ்த்தப்பட்டதை குறித்து கர்த்தரிடத்தில் மேன்மை பாராட்ட வேண்டுமா? තමන්ගේ පහත් වීම ගැන ස්වාමින් වහන්සේ ඉදිරියේ පාරාට්ටු කරන්න අවශ්‍යයි කියලා என்ன කියනවා. தாழ்மை அப்படின்னா මොන පහත් වීමද? சபைக்கு வருகிற பொழுது සභාවට පැමිණෙනකොට ஐஸ்வர்யவான் ஏழையோடு சகோதரனாய் பேசுகிறான். මේ ධනවතා මේ දිලිඳු පුද්ගලයා සමග සහෝදර ලෙස කතා කරනවා. அவன் சகோதரனாய் இருக்கிறான். ඔහු සහෝදරෙක්ව සිටිනවා. சேச்சுலுக்கு வர்ற நேரமே பிரைஸ் லார்ட்னு கையை கொடுத்துட்டு வாரான். සභාව ඇතුළට එනකොටම දෙවියන් වහන්සේගේ නාමයට ප්‍රශංසාව කියලා ඔහු අත දීලා එනවා. சபை முடிஞ்ச உடனே சோஸ்திரம்னு எல்லார் கைகளையும் குலுக்கி விட்டு அந்த பணக்காரன் ஏழையினுடைய கையை குலுக்கி விட்டு இந்த இடத்திலிருந்து செல்கிறான். සභාව අවසානයේදී මේ ධනවතා මේ දිලිඳාගේ අත අල්ලලා දෙවියන් වහන්සේ යේසු පීඨයි කියලා ඔහු කතා කරලා යනවා. அப்போ இந்த ஐஸ்வர்யவானுடைய மனம் இப்போ எப்படி இருக்குன்னா මේ ධනවතාගේ සිත දැන් කොහොමද තිබෙන්නේ? இந்த ஏழைகளோடும் பழகுவதற்கு தன்னுடைய மனதை தாழ்த்தி விட்டான். මේ දිලිඳු අය සමගත් සම්බන්ධකම් පවත්වන්න ඔහුගේ සිත ඔහු පහත් කරා. அப்போ அவனுடைய மனம் அந்த தாழ்த்தப்பட்டுச்சு இல்லையா? ඔහුගේ සිත පහත් වුණා නේද? ஏழைகளோடு பேசுறதுக்கு தாழ்த்தப்பட்டுச்சு இல்லையா? මේ දිලිඳුන් සමග කතා කරන්න ඔහු පහත් වුණා නේද? தன்னிலும் கீழ் இருக்கின்ற ஜனங்களோடு பேசுவதற்கு அவனுடைய இருதயம் தாழ்த்தப்பட்டதை குறித்து தேவனிடத்தில் ஆண்டவரே இதுக்காக நன்றி, இப்படி ஒரு இருதயத்தை எனக்கு தந்ததுக்காக நன்றின்னு மேன்மை பாராட்டு அப்படின்னு சொல்கிறார். ඔව් යටතේ නැත්නම් දිලිඳු සහෝදරයන් සමග කතා කරන්නට මගේ සිත පහත් කරාට ස්තුතියි කියලා දෙවියන් වහන්සේට ස්තුති කරන්න කියනවා. இப்போ அதுக்கு அடுத்து சொல்கிறார், இந்த ஐஸ்வர்யத்தை குறித்து அவர் பேசுகிறார். මේ ஐஸ்வர்ය ගැන ඊට පස්සේ කතා කරනවා. ஏனெனில் அவன் புல்லின் பூவை போல் ஒளிந்து போவான். මක්නිසාද සූර්යා තද රස්නෙන් යුක්තව සුළඟි නුදාවී තනකොළ වියලවයි. அதாவது இவனுடைய பணம் எப்படி இருக்குதுன்னு சொன்னா අපේ මුදල් කොහොමද තියෙන්නේ? இந்த பூ மாதிரி தான் இருக்குது. මේ මල් වගේ තමයි තියෙන්නේ. எப்படி இந்த வெயில் வந்தைக்கு அந்த பூ எப்படி கருகி போகிறதோ මේ ඉරු රස්නෙන් කොහොමද මේ මුදල් මේ මල් පරවෙන්නේ? அதுபோல் நாம் சம்பாதிக்கின்ற பணம் ஒரு நாள் நம்மை விட்டு போய்விடும். ඒ ආකාරයෙන්ම අපි හම්බ කරන මුදල් දිනක අපෙන් ඈත්ලා යනවා. உண்மையாகவே இந்த உலகத்தில் பணம் சம்பாதித்த அநேகர் මේ ලෝකයේ මුදල් හම්බ කරපු බොහෝ අය சில சமயங்கள்ல அந்த பணம் அவர்களை விட்டு போகிற பொழுது ரொம்பவும் வேதனைப்படுவார்கள். ඒ මුදල් ඔවුන්ගෙන් ඈත්ලා යනකොට ඔවුන් බොහෝ දුක් වෙනවා. ஒரு சின்ன இயற்கை அனர்த்தம் வந்தவுடன் அவர்கள் சம்பாதித்து வைத்த பல சொத்துக்கள் அவர்களை விட்டு விலகி போய்விடும். පොඩි ස්වභාවික විපතක් ආවට පස්සේ ඔවුන් හම්බ කරලා තියෙන මුදල්
ඒ ආකාරයෙන්ම නැති වෙලා යනවා. இன்னைக்கு பாருங்க அமெரிக்காவுல காட்டு தீ பரவிக்கிட்டு இருக்குது. අද ඇමරිකාවේ ලැබුගින්නක් ඇති වෙලා තියෙනවා. அந்த காட்சிகளை பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வீடுகள் எல்லாம் அழிந்து கொண்டு இருக்கிறது. ඒ දර්ශන ඔබ දැක්කොත් බොහෝ විශාල ගෙවල් පවා විනාශ වෙමින් පවතිනවා. நிறைய சொத்து பத்துகள் அழிந்து கொண்டு இருக்கிறது. බොහෝ වස්තු දේපල විනාශ වෙමින් තිබෙනවා. அவர்கள் அந்த கார் எல்லாம் ரோட்ல அப்படியே நிப்பாட்டிட்டு ஓடிட்டாங்க. ඒ වාහන එහෙම ඒ පාරේ එහෙම නවත්තලා උන් දුවලා ගියා. அவர்கள் என்ன செய்கிறார்கள், இந்த பாதையிலிருந்து இந்த வாகனங்களை எடுக்க முடியாம டோசர்களை போட்டு அப்படியே அந்த வாகனங்களை தள்ளுறாங்க ஒரு பக்கத்துக்கு. ඒ පාරේ ඉඩ නැති නිසා ඒ වාහනේම ඩෝසරෙන් එහෙම පැත්තකට තල්ලු කරනවා. சிந்தித்து பாருங்கள், அவர்களுடைய சொத்துக்கள் ஐஸ்வர்யம் அப்படியே ஒரு சின்ன விபத்தில் அப்படியே அழிந்து கொண்டிருக்கிறது. ඔවුන්ගේ වස්තු ඔවුන්ගේ මුදල් පොඩි විපතකින් එහෙම් පිටින්ම විනාශ වෙලා යනවා. மனிதர்களுடைய பணமும் ஐஸ்வர்யமும் அப்படியாப்பட்டது. මනුෂ්‍යයාගේ මුදල් සහ වස්තු අන්න ඒ ආකාරයෙන් තිබෙනවා. ஆனால் நாம் சேர்த்து வைக்க வேண்டிய ரொம்ப பெரிய சொத்து என்னவென்றால், අපි එක්රැස් කරලා තැබිය යුතු විශාල වස්තුව නම් கர்த்தரிடத்தில் இருக்கின்ற அந்த தொடர்பும் கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு கிடைக்கின்ற கர்த்தருடைய வார்த்தையும் தான். ස්වාමින් වහන්සේ සමග තිබෙන ඒ සම්බන්ධය සහ උන්වහන්සේගෙන් ලැබෙනා වූ ඒ වචනය තමයි. இப்ப 11வது வசனத்தில் அவர் சொல்கிறார், 11 වෙනි පදයේ කියනවා சூரியன் கடும் வெயிலுடன் உதித்து புல்லை உலர்த்தும் பொழுது அதன் பூ உதிர்ந்து அதன் அழகான வடிவு அழிந்து போம், ஐஸ்வர்யவானும் அப்படியே தன் வழிகளில் வாடி போவான். මක්නිසාද සූර්යයාත් අද රස්නෙන් යුක්තව සුළඟින් උදාවේ තනකොළ වියලවයි, ඒවායේ මල් වැටි පෙනීමේ අලංකාරය නැති වී යන්නේය, එසේම ධනවතා තමාගේ මාර්ගවලදී මැලවී යන්නේය. அப்போ யாக்கோபு சொல்கிறார், යාකෝබ් කියනවා சபைக்கு வருகிற விசுவாசிகளே, සභාවට පැමිණෙන ඇදහිලිවන්තයනි, ஐஸ்வர்யவான்களே, ධනවතුනි, நீங்கள் ஏழைகளை பார்த்து ஐயப்பட வேண்டாம். ඔබ දිලිඳුන් දෙස බලලා ඔබ පහත් ආකාරයෙන් බලන්න එපා. அவர்களோடு இணைந்திருங்கள். ඔවුන් සමග සම්බන්ධ වෙලා ඉන්න. அவர்களை சகோதரர்களாய் நினையுங்கள். ඔවුන්ගේ සහෝදරයන් ලෙස ඔබ සිතන්ට. கிறிஸ்துவுக்குள் உங்களுடைய சகோதரர்கள் அவர்கள். ක්‍රිස්තුස් වහන්සේ තුල සහෝදරයන් ඔබ තුල. அப்ப ஐஸ்வர்யத்தில் குறைபாடுள்ள சகோதரர்களே, அவர்களை பார்த்து சொல்கிறார், ඒ ධනවතේ මුදලින් අඩු අය ඔවුන් දෙස බලලා කියනවා ஐஸ்வர்யவான்களை பார்த்து அவர்களை பகைக்க வேண்டாம். ධනවතුන් දෙස බලලා ඔවුන් සමග විරුද්ධ වෙන්න එපා. அவர்களோடு இணைந்திருங்கள். ඔවුන් සමග සම්බන්ධ වෙලා ඉන්න. அவர்களோடு ஒன்றாய் இருங்கள். ඔවුන් සමග එකතු වෙන්න. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கின்ற ஆவிக்குரிய மேன்மை பாராட்டுங்கள். ස්වාමින් වහන්සේ ඔබට දීලා දින ආත්මික කාරණා ගැන ඔබ උසස් ආකාරයෙන් කතා කරන්න. அப்ப இதை சொல்லிட்டு මේක කියලා இப்போ இரண்டாவது அதிகாரத்தில் இத குறித்து இன்னும் கொஞ்சம் விவரமாய் பேசுகிறார். දෙවන පරිච්ඡේදයේ මේ ගැන තවත් හොඳට කතා කරනවා. யாக்கோபு இந்த இடத்தில் முதலாவது ஒரு தலைப்பு மாதிரி பேசுறாரு பாருங்க. யாக்கோப் මෙම ස්ථානයේ ඇවිල්ලා එක මාතෘකාවක් ආකාරයෙන් කතා කරනවා. பேசிட்டு உள்ளுக்கு இதை குறித்து ரொம்ப விவரமாய் பேசுவார். මේ ආකාරයෙන් කතා කරලා මේකේ ඇතුළේ ඉතාමත් පැහැදිලිව කතා இப்போ කරනවා. இரண்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தை பாருங்கள். දෙවෙනි පරිච්ඡේදයේ දෙවෙනි පදය, ஏனெனில் பொன் மோதிரமும் மினுக்குள்ள வஸ்திரமும் தரித்திருக்கிற ஒரு மனுஷனும் கந்தையான வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு தரித்திரனும் உங்கள் ஆலயத்தில் வரும் பொழுது, රන් මුද්දක් අලංකාර වස්ත්‍රද පැළඳගෙන ඉන්න මිනිසෙකුත් කිලිටු ඇඳුම් ඇඳගෙන ඉන්න දිලින්දෙකුත් නුඹලාගේ සිනගෝගයට ආවොත්, பொன் மோதிரமும் மினுக்குள்ள வஸ்திரமும் தரித்திருக்கிற மனுஷனுக்கு නුඹලා අලංකාර වස්ත්‍ර පැළඳගෙන ඉන්න අය සලකා பச்சை பட்டி கட்டி அவர்களை உள்ளே அனுப்பவும், කොළපාට පටි ගැට ගහලා ඔවුන් ඇතුළට යවන්නටත්, கந்தையான வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு தரித்தனும் உங்கள் ஆலயத்திற்கு வரும் பொழுது, කිලිටු ඇඳුම් වස්ත්‍ර පැළඳගෙන ඉන්න එක දිලින්දෙක් ඔබගේ සභාවට ආපු ගමන් அவனை பின்னிக்க நிப்பாட்டி வைங்க. ඔවුන් පිටිපස්සේ ආසනයේ තබන්ට. அப்படியா சொல்றாரு? එහෙමද කියලා තියෙන්නේ? ஒரு உதாரணத்தை காமிக்கிறாரு. එක උදාහරණයක් පෙන්නනවා ඌ. அவர் என்ன சொல்றாரு? මොනවද කියන්නේ? உதாரணத்துக்கு நான் இப்படி ஒரு கதையை நான் உங்களுக்கு சொல்றேன். උදාහරණයකට කතාවක් මම මේ ආකාරයෙන් ඔබට කියනවා. முதலாவது பொன் மோதிரம். රන් මුදු. பாத்திருக்கீங்களா? රන් මුදු දැකලා තියෙනවද? சபைக்கு வருகிற நேரம் சிலர் போட்டுட்டு வருவாங்க. 10 விரல்லையும் 10 மோதிரம் போட்டுட்டு வருவாங்க. සභාවට එනකොට ඇඟිලි 10ටම 10ක් දාගෙන එනවා. இது போட்டு வர்றதுல விஷயம். මේක දාගෙන එන එක නෙමෙයි කාරණය. நம்ம அவங்கள பார்த்தைக்கு எப்படி நினைப்போம்? අපි ඔවුන්ව දැකපු ගමන් මොනවද හිතන්නේ? அப்பா பெரிய ஒரு பணக்காரர் இன்னைக்கு வந்திருக்காரு நம்ம சபைக்கு. ලොකු ධනවතෙක් අද සභාවට අපේ සභාවට ඇවිල්ලා ඉන්නවා பெரிய කියලා. ஆள் போல வருது. ලොකු කෙනෙක් මෙයා. அது மட்டும் இல்ல, ඒක විතරක් නෙමෙයි. மினுக்கான வஸ்திரம்.
රන් අලංකාර වස්ත්‍ර அப்படின்னா இது கட்டாயம் பொம்பளை ஆளா இருக்கும்னு சிலர் நினைக்கிறீங்க நீங்க. සමහර කට්ටිය හිතනවා මේක අනිවාර්යෙන් ගැහණු කට්ටිය වෙන්න ඕන කියලා. இது ஒரு பெண்ணாய் இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். මේ කාන්තාවක් වී යුතුයි කියලා ඔබ හිතනවා. ஏன்னு சொன்னா ඇයි කිව්වොත් இதுல அவர்கள் பொன் மோதிரமும் போட்டு இருக்கிறார்கள், රන් මුදුත් දාලා තිබෙනවා. நல்ல மினுக்கான வஸ்திரமும் போட்டு இருக்கிறார்கள். අලංකාර වස්ත්‍රත් පැළඳගෙන ඉන්නවා. சில ஆண்களும் அப்படி இருக்கிறார்கள், மறக்க வேண்டாம். සමහර පුරුෂයනුත් ඒ ආකාරයෙන් සිටිනවා, අමතක කරන්න එපා. இப்ப இவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா මොවුන් කොහොමද සිටින්නේ? அழகா நல்லா உடுத்தி மினுக்கான வஸ்திரத்தோடு இப்ப ஆலயத்துக்கு வர்றாங்க. ලස්සනට ඇඳ පැළඳලා ඉතාමත් බැබලෙන ආකාරයෙන් මේ සභාවට එනවා. இப்போ அதே நேரத்துல இன்னொருத்தரும் வர்றாரு. ඒත් එක්කම තව කෙනෙකුත් එනවා. இவன் எப்படியாப்பட்டவன்? මොහු කොහොම කෙනෙක්ද? கந்தையான வஸ்திரம் தரித்திருக்கிறான். කිලිටු ඇඳුම් ඇඳගෙන ඉන්නවා මොහු. அவன் ஒரு தரித்திரன். ඔව් ඇවිල්ලා දිලින්දෙක්. அவனும் வருகிறான் ஆலயத்திற்கு. ඔහුත් එනවා සභාවට. இப்போ சபையில் இவர்கள் இருவரையும் எப்படி நடத்த போகிறார்கள்? සභාව තුල මේ දෙදෙනාම කොහොමද නඩත්තු කරන්නට යන්නේ? இப்போ மூன்றாவது வசனத்தில் அவர் சொல்கிறார், තුන්වෙනි පදේ කියනවා மினுக்குள்ள வஸ்திரம் தரித்தவனை கண்ணோக்கி නුඹලා අලංකාර වස්ත්‍ර පැළඳ ඉන්න අය සලකා நீர் இந்த இடத்தில் உட்காரும் මෙහි හොඳ තැනක හිඳ ගන්නට කියාද என்றும். කියාද பாருங்க, தீர்க்க தரிசனம் மாதிரியே சொல்றாரு. அப்படியே අනාගත වාක්‍ය වගේම කියනවා. ඒ இன்னைக்கு ආකාරයෙන් இலங்கையில இதெல்லாம் நல்லா நடந்துகிட்டு இருக்குது. මේ ලංකාවේ මේ ආකාරයේ දේවල් හොඳට සිද්ධ වෙමින් පවතිනවා. இது இப்படியே நடக்குது. මේක මේ ආකාරයෙන්ම සිද්ධ වෙනවා. அப்படியே இவரும் சொல்லி இருக்கிறார். ඒ ආකාරයෙන්ම මොහුත් කියලා තියෙනවා. தரித்திரையை பார்த்து நீ இங்கே நில்லு, දිලින්දාට නුඹ ඔහේ සිටින්න அல்லது இங்கே என் பாதத்தடியிலே உட்கார்ந்திரு என்று நீங்கள் சொன்னால், නොහොත් මාගේ පාපුටුව ළඟ ඉඳ ගන්නයි කියාද කියනවා නම් இப்படி சொன்னால் කියාද කියනවා නම් உங்களுக்குள்ளே போதகம் பண்ணி தகாத சிந்தையோடே நிதானிக்கிறவர்களாய் இருப்பீர்கள் அல்லவா? නුඹලා බේද වූ අදහස් ඇත්තෝව නපුරු සිතුවිලි වලින් යුක්ත විනිශ්චයකාරයෝ නොවන්නෝද? இப்ப அடுத்து சொல்கிறார், ඊළඟ පදේ කියනවා என் பிரியமான சகோதரரே கேளுங்கள், මාගේ ප්‍රේමවන්ත සහෝදරනි අසන්න. தேவன் இவ்வுலகத்தில் தரித்திரரை விசுவாசத்தால் ஐஸ்வர்யவான்களாகவும் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? ඇදහිල්ලේ ධනවන්තන පිණිස තමන් වහන්සේට ප්‍රේම කරනවුන්ට පොරොන්දු රාජ්‍ය උරුමකාරයන් වන පිණිසත් දෙවන් වහන්සේ ලෝකයේ දිලින්දන් තෝරා නොගත්සේක්ද නමුත් නුඹලා දිලින්දාට අගෞරව කළහුය. இப்ப இவர் என்ன சொல்கிறார்? දැන් මොහු මොනවද කියන්නේ? ஐஸ்வர்யவான்கள் சபைக்கு வந்தைக்கு මේ ධනවතුන් මේ සභාවට ආවට පස්සේ அவர்களை அழகான இடத்துல உட்கார வைத்து, ඔවුන් අලංකාර ලස්සන තැනක වාඩි කරවලා முன்னுக்கே உட்கார வைத்து, ඔවුන් ඉදිරියෙම වාඩි කරවලා பட்டியெல்லாம் கட்டி விட்டு உட்கார வைத்து, ඔවුන්ට පටියේම ගැට ගහලා වාඩි කරවලා தரித்திரனை பார்த்து දිලින්දා දෙස බලලා நீ இங்கேயே நில்லு, ඔබ ඔහේ සිටින්න. இல்லாட்டி என்னோட பாதத்துக்கு கீழே உட்கார்ந்துக்க. නැත්තම් මගේ පාද පුටුව ළඟ වාඩි වෙන්න. இப்படி சொன்னால் මෙහෙම කියනවා නම් உங்களுக்குள் பேதம் இருக்கும் அல்லவா? ඔබ තුල ભેදයක් තියෙනව නේද? கர்த்தர் அப்படி பார்ப்பது இல்லையே இவர்கள் இருவரையும். ස්වාමින් වහන්සේ මේ දෙගොල්ලෝම ඒ ආකාරයෙන් බලන්නේ නෑනේ. பாருங்கள், බලන්න அமெரிக்காவில் மிகவும் அதிகமாய் ஜனங்களுக்கு பிரசங்கித்த ஊழியக்காரர் பில்லி கிராம். මේ ඇමරිකාවේ බොහෝ ජනතාවට දේශනා කරපු මේ දේව සේවකයෙක් තමයි බිලි ග්‍රැහම් කියන්නේ. இவர் உலகம் முழுவதும் சென்று இருக்கிறார். මොහු ලෝකයේ හැම රටකටම ගිහිලා තියෙනවා. அவர் பிரசங்கிக்க ஆரம்பித்த நாட்களில் ඔහු දේශනා කරන්න පටන් ගත්ත කාලේ அங்க இந்த கருப்பு இனத்தவர்கள் வெள்ளை இனத்தவர்கள் இவர்கள் ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் ஆகாது. ඔවුන් කළු ජාතිකයන් සහ මේ සුදු ජාතිකයන් අතර පොඩි ભેදයක් තියෙනවා. அந்த நேரத்துல இந்த அடிமைகள் அப்படிங்கிறவர்கள் எல்லாம் அந்த சமயத்தில் இருந்து இருக்கிறார்கள் கொஞ்சம் பேர். ඒ කාලේ වහල්ලුන් කියලා ඒ කාලේ කීප දෙනෙක් සිටිලා ඉඳලා තියෙනවා. அந்த கருப்பு இனத்தவர்களை அடிமைகளை போல் பார்ப்பார்கள் அவர்கள். ඒ කළු ජාතිකයන්ව වහල්ලුන් ලෙස ඔවුන් බැලුවා. ஒரு நாள் பிரசங்கிப்பதற்கு தேவாலயத்திற்கு போய் இருக்கிறார். දිනක් ඔහු දේශනා කරන්න සභාවට ඔහු ගියා. மேடைக்கு போறாரு. ඔහු යනවා. அங்க இடத்தில் வெள்ளை மனிதர்கள் வெள்ளைக்காரர்கள் எல்லோருமே நல்ல ஆசனங்களில் அமர்ந்து இருக்கிறார்கள். ඒ සුදු ජාතිකයන් ඇවිල්ලා හොඳ පුටුවල වාඩි වෙලා ඉන්නවා. ஆனா இந்த கருப்பு இனத்தவர்கள் ஓரத்துல அப்படியே நின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. නමුත් මේ කළු ජාතිකයන් එක පැත්තක ඔවුන් හිටගෙන ඒ ආකාරයෙන් බලාගෙන සිටියා. இவர் இதை பார்த்து ஆச்சரியப்பட்டு මොහු මේක දැකලා පුදුමයටපත් වෙලා இவர் சொன்னார் ஒரு கருத்தை. මොහු එක කාරණයක් කියනවා. முதலாவது ප්‍රථමයෙන් இந்த கருப்பு இனத்தவர்களும் இவர்கள் சமமாய் இந்த இடத்தில் உட்கார வேண்டும். මේ කළු ජාතිකයනුත් මොවුන්ට සමානව සමස්ථානයේ මොවුන් වාඩි වෙන්න ඕනේ. உட்காராவிட்டால் ඔවුන් වාඩි වුණේ නැත්තම් நான் பிரசங்கிக்க மாட்டேன். මම දේශනා කරන්නේ නැහැ. கடினமா சொல்லிட்டாரு பாருங்க. ඔව් තරවටු කරලා කිව්වා. அதுக்கப்புறம் பின்னாடி எல்லோரும் சரிக்கு சமமாய் உட்காரப்பட்டார்கள். ඔවුන් ඊට පස්සේ සමානව එක සමානව වාඩි වුණා. அதுக்கப்புறம் தான் பிரசங்கிக்க ஆரம்பித்தார். ඊට පස්සේ තමයි මොහු දේශනා කරන්න පටන් ஏன் ගත්තේ. அப்படி செய்தார்? ඇයි එහෙම කරේ? கர்த்தருடைய சபைக்குள் அப்படியாப்பட்ட பேதங்கள் இருக்க முடியாது. ස්වාමින් වහන්සේගේ සභාවේ ඒ ආකාරයේ ભેදයන් තියෙන්න இப்போ බෑ. யாக்கோபு இதே தான் சொல்றார். යාකෝබුත් ඒකම තමයි කියන්නේ. உங்களுடைய சபைக்கு மினுக்கும் பொன் மோதிரமும் பறித்த ஒருவர் வந்திருக்கின்ற பொழுது රන් මුද්දකුත් අලංකාර වස්ත්‍රත් පැළඳගෙන ඉන්න මිනිසෙක් ඔබ සභාවට ඇවිල්ලා සිටිනවා නම්
தரித்திரனும் வந்திருக்கின்ற பொழுது දිලින්දත් ඇවිල්ලා සිටිනවා නම් இவர்கள் ரெண்டு பேரையும் எப்படி நீங்கள் நடத்த போகிறீர்கள்? මේ දෙගොල්ලෝම ඔබ කොහොමද නඩත්තු කරන්නට යන්නේ? இவர்கள் ரெண்டு பேரையும் கிறிஸ்துவின் மூலம் இருவரையும் சமமாய் நடத்த வேண்டும். මේ දෙගොල්ලෝම ක්‍රිස්තුස් වහන්සේ තුල සමානව ඔබ නඩත්තු කරන්නට அப்படி අවශ්‍යයි. செய்யவில்லை என்றால் එහෙම කලේ නැත්නම් உங்களுக்குள் பிரிவினை இருக்கிறது. ඔබ තුල ભેදයක් තිබෙනවා. உங்களுக்குள் வித்தியாசம் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ඔබ වෙනස්කම් බලන කට්ටියව සිටිනවා. ஆனால் கர்த்தர் அப்படிப்பட்டவர் கிடையாது. නමුත් ස්වාමින් වහන්සේ එහෙම කෙනෙක් නෙවෙයි. கர்த்தர் எப்படி எல்லா மனிதர்களையும் பார்க்கிறார்? ස්වාමින් වහන්සේ කොහොමද සියලුම මනුෂ්‍යයන්ව බලන්නේ? ஒரே விதத்தில் பார்க்கிறார். එකම ආකාරයෙන් බලන්නේ. எல்லோரையும் நேசிக்கிறார். සියලු දෙනාටම ප්‍රේම කරනවා. எல்லோருக்கும் உதவுவதற்கு அவர் விரும்புகிறார். සියලු දෙනාටම උදව් වෙන්න උන්වහන්සේ කැමති වෙනවා. சபைக்கு வருகிற ஒவ்வொரு ஜனங்களையும் සභාවට පැමිණෙන සියලුම ජනතාව பணக்காரன் ஏழை என்று கர்த்தர் பார்ப்பது கிடையாது. ධනවතුන් දිලිඳුන් කියලා උන්වහන්සේ බලන්නේ නැහැ. அந்நியன் என்று பார்ப்பது கிடையாது. අන්‍යයන් කියලා උන්වහන්සේ බලන්නේ නැහැ. எல்லோரையும் ஒரே விதத்தில் நேசிக்கின்றார். සියලු දෙනාටම එක සමාන උන්වහන්සේ ප්‍රේම කරනවා. இதைதான் யாக்கோபு சொல்கிறார். මේක තමයි යාකෝබ් කියන්නේ. இப்ப இத சொல்லிட்டு அவர் சொல்கிறார், මේක කියලා ඔහු කියනවා சில சமயம் நீங்க அப்படியாப்பட்ட வேதங்கள் வைத்திருந்தால் සමහර වෙලට ඒ ආකාරයේ ભેදයන් ඔබ තබාගෙන තිබුණොත් அது அவை எல்லாவற்றையும் தள்ளிவிடுங்கள், ஒதுக்கி விடுங்கள். ඒ සියල්ලම ඔබ අයින් කරලා දාන්න. இப்ப 8வது வசனத்தில் அவர் சொல்கிறார், 8 වෙනි පදයේ ඔහු කියනවා உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். එසේ වුවත් නුඹට මෙන් නුඹේ අසල්වාසීට ප්‍රේම කරව යන රාජකීය ව්‍යවස්ථාව ලියවිල්ලේ හැටියට පවත්වන්නව නම් නුඹලා කරන එක යහපත්ය. ஆமென். ආමේන්. இது எப்படியாப்பட்ட கட்டளை? මේක මොන ආකාර නියමයක්ද? ராஜரீக கட்டளை. මේ රාජකීය ව්‍යවස්ථාව. ஏன் ராஜரீக கட்டளை இது? ඇයි මේක රාජකීය ව්‍යවස්ථාව කියලා කියන්නේ? ஏன்னா இது ராஜாவின் கட்டளை. ඇයි මේක රජතුමන්ගේ නියෝගයක්? ஏன்னா திருச்சபையில் ராஜா உட்கார்ந்து இருக்கிறாரு. ඇයි මේ සභාවේ රජතුමන් වාඩි වෙලා සිටිනවා? ராஜாவினுடைய சட்டம் எப்படின்னா, රජතුමාගේ නීතිය කොහොමද තියෙන්නේ? உன்னை நேசிப்பது போல் உன் அயலவனையும் நேசிப்பாயாக. ඔබට ප්‍රේම කරන ආකාරයෙන් ඔබේ අසල්වාසියට ප්‍රේම කරන්න. பணத்தின் அடிப்படையில் நேசிப்பாயாக, அப்படி இல்ல. මුදල් යටතේ ඔබ ප්‍රේම කරන්නට එහෙම නෙමෙයි. அதிகமாய் சபைக்கு பணம் கொடுக்கிறவர்களை அதிகமாய் நேசிப்பாயாக, அப்படியும் இல்ல. වැඩියෙන් මුදල් දෙන අයට සභාවට මුදල් දෙන අයට ප්‍රේම කරන්න කියලා එහෙමත් නෙමෙයි. எல்லோரையும் ஒரே விதத்தில் நேசிக்க வேண்டும். සියල්ලන්ට මේක සමානව ප්‍රේම කළ යුතුයි. சபைக்குள் அப்படிதான் இருக்க வேண்டும். සභාව තුල එහෙම තමයි තිබෙන්න ඕනේ. அதனால தான் யாக்கோபு சொல்கிறார், ඒක තමයි යාකෝබ් තුමා කියන්නේ. இது ராஜரீக கட்டளை. මේක රාජකීය ව්‍යවස්ථාව කියලා. ஏன் ராஜாவின் சபையில் ராஜாவினுடைய மாளிகையில் இந்த சட்டம் தான் இருக்கிறது. ඇයි කිව්වොත් රජතුමාගේ සභාවේ රජතුමාගේ මාලිගාවේ මේ නීතිය තමයි තියෙන්නේ. அப்போ ராஜாவின் மக்களாகிய நாம், මේ රජතුමන්ගේ ජනතාව වන අපි நாமும் அந்த ராஜரீக கட்டளையை பின்பற்ற வேண்டும். අපිත් ඒ රාජකීය ව්‍යවස්ථාව අනුගමනය කරන්නට අවශ්‍යයි. நமக்குள் பேதங்கள் இருக்க முடியாது. අප තුල ભેදයන් තියෙන්න බෑ. உயர்வு தாழ்வு என்பது இருக்க முடியாது. උසස් පහත් ඒ ආකාරයෙන් සිතුවිලි තිබෙන්න බෑ. பணத்தை பார்த்து அதன் அடிப்படையில் பேதங்கள் இருக்க முடியாது. ඒ මුදල් කරනකොටගෙන ඒ ආකාරයේ ભેදයන් තියෙන්න බෑ. மொழிகள் அடிப்படையில் நம்முடைய பேதங்கள் இருக்க முடியாது. ඒ භාෂාවන් කරනකොටගෙන ඒ ભેදයන් තියෙන්න බෑ. நம்மை நேசிப்பது போல் நம் அயலவனையும் நாம் நேசிக்க வேண்டும். මට ප්‍රේම කරන ආකාරයෙන් මගේ අසල්වාසියට ප්‍රේම කරන්න ඕනේ. இதுதான் ராஜாவின் கட்டளை. මේක තමයි රජතුමන්ගේ නියෝගය. இப்போ இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ මොනවද කරන්නේ? ஒரு நாள் දිනක් தேவாலயத்துல போயிட்டு உட்கார்ந்து இருக்கிறார். දේව මාලිගාවේ උන්වහන්සේලා වාඩි වෙලා இப்போ ඉන්නවා. தேவனுடைய மாளிகையில் எல்லோரும் என்ன செய்கிறார்கள்? காணிக்கையும் தசம பாகத்தையும் கொண்டு வந்து போடுகிறார்கள். දේව මාලිගාවේ සියලු දෙනා මොනවද කරන්නේ? දසෙන් කොටස පඬුරු ගෙනවෙත් දානවා. மாற்கு புஸ்தகம் 12வது அதிகாரத்திற்கு சற்று திருப்பிக் கொள்வோம். මාක් 12 වෙනි පරිච්ඡේදයට අපි යමු. இப்போ 12வது அதிகாரத்தில் 41வது வசனம். 12 වෙනි පරිච්ඡේදයේ 41 වෙනි පදය. இப்போ இந்த இடத்துல நாம் வாசிப்போம். 41. 41 இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து ஜனங்கள் பெட்டியில் பணம் போடுகிறதை பார்த்து கொண்டிருந்தார். ஐஸ்வர்யவான்கள் அநேகர் அதிகமாய் போட்டார்கள். උන්වහන්සේ මුදල් ගබඩාව ඉදිරියේ වැඩ හිඳ සෙනග ගබඩාවට මුදල් දමන හැටි බලා හුන්සේක. වස්තුකාරයෝ බොහෝ දෙනෙක් හුඟක් දැමුවෝය. இப்போ என்ன நடக்குது? காணிக்கை பெட்டிக்கு நேரா இயேசு கிறிஸ்து உட்கார்ந்து இருக்கிறாரு. දැන් මේ මුදල් ගබඩාව ඉදිරියේ කෙලින්ම උන්වහන්සේ වාඩි වෙලා ඉන්නවා. உட்கார்ந்து වාඩි වෙලා இந்த பொன் மோதிரமும் மினுக்குள்ள வஸ்திரமும் தரித்தவர்கள் எப்படி காணிக்கை போடுகிறார்கள் என்பதையும் பார்த்து கொண்டு இருக்கிறார். මේ රන් මුදුත් මේ අලංකාර වස්ත්‍රත් ඇඳගෙන ඉන්න අය කොහොමද මුදල් දාන්නේ කියලා උන්වහන්සේ බලාගෙන හිටියා. அந்த இடத்தில் கந்தையான உடையும் தரித்திரரும் வந்து அந்த காணிக்கைகளை போட போகிறார்கள் இப்பொழுது. එම ස්ථානයේ කිලිටු ඇඳුමුත් මේ දිලිඳුනුත් ඇවිල්ලා මේ මුදල් දාන්නට යන මේ ස්ථානයේ. ஆனா இது ரெண்டையும் அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். මේ කාරණා දෙකම උන්වහන්සේ බලමින් இப்போ සිටිනවා. ஐஸ்வர்யவான்கள் என்ன செய்கிறார்கள்? මේ
ධනවතුන් මොනවද කරන්නේ? அவர்கள் அதிகமாய் போட்டார்கள் என்று வேதம் சொல்கிறது. වස්තුකාරයා විල්ල බොහෝ දෙනෙක් හුඟක් දැමුවෝයි කියලා කියනවා நிறைய වචනේ. கொண்டு போடுறாங்க. ගොඩක් ගෙනලා දානවා. இப்ப போட்டுக்கிட்டு இருக்க நேரத்துல 42வது வசனம், මෙම දාගෙන ඉන්නකොට 42 වෙනි පදේ බලන්න. ஏழையான ஒரு விதவியும் ஒரு துட்டுக்கு சரியான 2 காசை போட்டாள். දිලිඳු වැන්දබුවක් ඇවිත් ශතයක් වටිනා සල්ලි දෙකක් දැමුවාය. இப்போ ஏழை ஒரு விதவையும் வருகிறாள். දිලිඳු වැන්දබුවක් කුත් එනවා. இவள் எப்படி போடுகிறார் என்றால், මේ කොහොමද දාන්නේ? துட்டுக்கு சரியான 2 காசை போட்டாள். ශතයක් වටිනා සල්ලි දෙකක් දැමුවාය කියලා அதாவது කියනවා. துட்டு அப்படின்னு சொல்லப்படுகிறது. සතයක් කියලා කියනවා. இந்த துட்டுனா என்னன்னா, මේ සතයක් කියලා කියන්නේ මොනවද? ரோமர்கள் பயன்படுத்திய நாணயங்களில் ரொம்பவும் குறைந்த நாணயம். මේ රෝමවරුන් පාවිච්චි කරා වූ ඒ කාසි වලින් ඉතාමත් අඩු කාසියක්. அதாவது அதுதான் கடைசி. ඒක තමයි අන්තිම. இப்போ அதுக்கு சமமாய் ඒකට සමානව 2 காசை போட்டாள் என்று இருக்கிறது. ඒට සමාන සල්ලි දෙකක් දැමුවා அப்போ කියලා කියනවා. கிரேக்கர்கள் சில பணத்தை அவர்கள் பயன்படுத்தினார்கள். ග්‍රීක් වරුන් යම් මුදල් ව්‍යවහාරයක් පාවිච්චි කරා. அவர்கள் பயன்படுத்தினார்கள் தமிரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாணயத்தை பயன்படுத்தினார்கள். ඔවුන් තමිරා කියලා ඒ කාසි වගේක් පාවිච්චි කරා. அது எப்படின்னா, ඒක කොහොමද තියෙන්නේ? இந்த துட்டு இருக்கு இல்லையா, මේ ශතය කියලා තියෙනව නේද? இந்த ரோமர்கள் பயன்படுத்திய ரொம்பவும் குறைந்த பெறுமதியில் ரொம்பவும் குறைந்த பணம், காசு இல்லாட்டி சில்லறை. මේ රෝමවරුන් පාවිච්චි කරාපු වටිනාකමෙන් අතුම මිල අඩුම මේ වටිනාකමෙන් අඩුම කොටසක්. அந்த பணத்திற்கு சரியாக திமிரா அப்படிங்கிற இந்த தமிரா அப்படிங்கிற 2 காசை அவள் கொண்டு போடுறா. ඒට සමානව මේ තමිරා කියන ඒ මුදල් කාසි දෙකකුත් දැම්මා. இப்போ இந்த காசு ரொம்பவும் பெறுமதியில் குறைவானது. මේ මුදල් ඇවිල්ලා වටිනාකමෙන් ඉතාමත් අඩුයි. ஏன் இந்த இடத்துல இந்த பணத்தை குறித்து இவர் சொல்லி இருக்கிறார்? அதாவது துட்டு காசுன்னு ரொம்ப தெளிவா ஏன் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது? ඇයි මෙම ස්ථානයේ පැහැදිලිව සතයක් නැත්නම් සල්ලි කියලා පැහැදිලිව මෙම ස්ථානයේ සඳහන් කරන්නේ? ஏன்னா இந்த ஐஸ்வர்யவான்கள் நிறைய கொண்டு போட்டாங்க இல்லையா, ඇයි මේ ධනවතුන් ඇවිල්ලා ගොඩක් දැම්ම නේද? இவர்கள் நிறைய போட்டார்கள். මොවුන් ඇවිල්ලා ගොඩක් දැම්මා. இவர்களுடைய காணிக்கையை பார்க்கின்ற பொழுது இந்த காணிக்கை உண்மையாவே துட்டு 2க்கும் எடுக்க இயலாது. මොවුන්ගේ මේ පඬුරු දෙස බැලුවට පස්සේ මේ වැන්දබෝගේ ස්ත්‍රියගේ පඬුර ඇවිල්ලා සතයකටවත් වටින්නේ නැහැ. சில சமயங்கள்ல சொல்லுவாங்க இல்லையா, துட்டு 2க்கு கூட உதவாது அப்படின்ட்டு. සමහර වෙලාවට කියනවා නේද සත 5කට වටින්නේ නැහැ කියලා. அது மாதிரி தான் இது. ඒ වගේ තමයි මේක. இப்போ இது எப்படி இருக்குன்னா, ரொம்பவும் பெறுமதி குறைவு. මේක ඇවිල්ලා වටිනාකමෙන් සෑහෙන්න අඩුයි. இப்போ பாருங்க 43வது வசனம். 43 වෙනි පදය. அப்பொழுது அவர் தம்முடைய சீசரை அழைத்து, காணிக்கை பெட்டியில் பணம் போட்ட மற்ற எல்லாரை பார்க்கிலும் இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். උන්වහන්සේ ගෝලයන් තමන් වෙතට කැඳවා සබාවක් නුඹලාට කියමි, ගබඩාවේ මුදල් දමන සියල්ලන්ට වඩා මේ දිලිඳු වැන්දබුව දැමුවාය. பாருங்க බලන්න இந்த இடத்துல என்ன இயேசு கிறிஸ்து செய்றாருன்னா, මෙම ස්ථානයේ මොනවද යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ කරන්නේ? தம்முடைய சீசரை அழைத்து තමන්ගේ ගෝලයන් වෙතට කැඳවා அவர் சொல்றாரு, இந்த ஏழை விதவை மற்றவர்கள் எல்லாரை காட்டிலும் அதிகமாய் போட்டிருக்கிறாள் அப்படின்னு சொல்கிறார். මේ දිලිඳු වැන්දබුව අනිත් සියලු දෙනාටම වඩා වැඩිපුර දැමුවා කියලා කියනවා. உண்மையிலே சீசர்களுக்கு எப்படி தெரியுமா இருந்திருக்கும்? ඇත්තටම ගෝලයන්ට කොහොමද දැනුවත් තියෙන්න ඇත්තේ? இவருக்கு எதுவும் கண்ணு தெரியலையா? උන්වහන්සේට ඇස් පේන්නේ නැද්ද? கண்ணு எதுவும் மங்கிருச்சோ? ඇස් පොඩ්ඩක් බොඳ වෙලා ගියාද දන්නේ නැහැ. 23வது நூற்றாண்டுக்கு போனாவது ஒரு கண்ணாடி வாங்கிட்டு இவருக்கு மாட்டி விட்டுறலாம். ඒ 23 වෙනි சதவர்ஷம் සතවර්ෂයට ගියොත් කණ්ණාඩියක් හරි ගෙනල්ලා දාන්න පුළුවන්. போகையும் இயலாது. යන්නත් බෑ. என்னன்னா இவ துட்டு 2 இத கொண்டு போடுறா. මේ තුට්ටු දෙකක් ගෙනල්ලා මෙම ස්ත්‍රිය දානවා. பெரிய பெரிய ஐஸ்வர்யவான்கள் அவங்கலாம் அதிகமா கொண்டு போடுறாங்க. බොහෝ ධනවතුන් ඇවිල්ලා ගොඩක් දානවා. ஆனா இவர் சொல்றாரு அவ தான் அதிகமா போட்டாளாம். නමුත් උන්වහන්සේ කියනවා ඒ ස්ත්‍රිය තමයි වැඩිපුරම දැම්මේ කියලා. அங்க பாருங்க, அவங்க கையில அந்த பொன் மோதிரம், இந்த பெரிய பணக்காரங்க கையில எல்லாம் பட்டியெல்லாம் வேற கட்டி இருக்கு. ඒ රත්තරන් මුදු මේ ධනවතුන් අතේ පටි පවා ගැට ගහලා තියෙනවා. பச்சை கலர் பட்டி கட்டி இருக்கு. ඒකත් කොළපාට පටි ගැට ගහලා තියෙනවා. லேஸ் இல்ல. ලේසි නෑ. அவங்க எல்லாம் கொண்டு வந்ததை விட இவளுக்கு அதிகமா போட்டிருக்காளாம். ඔවුන් ගෙනාලා දැම්මට වැඩිය මෙම ස්ත්‍රිය වැඩිපුර දැම්ම කියලා කියනවා. அவங்க மனதுல அப்படிதான் நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க. ඔවුන්ගේ සිතෙන් එහෙම තමයි හිතාගෙන ඉන්න ඇත්තේ. ஆனா நேரா போய் சொல்லி இருக்க மாட்டாங்க. ஏன்னா நேரா போய் சொன்னா ஏசுவாரு. කෙලින් ගිල කියන්න නැතුව ඇති. අය කෙලින් ගිල කිව්වොත් උන්වහන්සේ බණී. ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கற்களை பற்றி எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்பே சொல்றாரு, ஒரு கல்லுக்கு மேல ஒரு கல் இருக்காது அப்படின்றாரு. එක ගලක උඩ එක ගලක් තිබෙන්නේ නැහැ කියලා මේ උන්වහන්සේ ඊට පස්සේ කතා කරනවා. அப்ப அவர் ரொம்ப கோவத்துல பேசிடுவாருன்னு தெரியும். උන්වහන්සේ තරහින් බණී කියලා මොවුන් දන්නවා. அதனால தான் யாருமே எதுவும் கேட்கல. எப்படி ஆண்டவரே அது சாத்தியம் அப்படின்னு கேட்கல.
කොහොමද ඒක සිද්ධ වෙන්නේ කියලා කවුරුත් අහන්න ගියේ නෑ. ஆனா இயேசு கிறிஸ்து அதுக்கப்புறம் சொல்றாரு, නමුත් යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ ඊට පස්සේ කියනවා அவர்கள் எல்லோரும் தங்கள் பரிபூரணத்திலிருந்து எடுத்து போட்டார்கள், இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனுக்கு உண்டாயிருந்தது எல்லாம் போட்டு விட்டாள் என்றார். මක්‍රසාදයේ සියල්ල තමන්ගේ වැඩිමනක් දෙයින් දැමුවය. නමුත් මෑ වනාහි තමාගේ හිඟකමෙන් තමාගේ රක්ෂා වීමට තිබුණු සියල්ලම දැමුවයයි இந்த කීසේක. இடத்துல இயேசு கிறிஸ்து எதை காண்பிக்கின்றார்? අවස්ථාවේ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ මොනවද පෙන්වන්නේ? திருச்சபைக்கு ஒரு ஏழை விதவையும் வந்திருக்கிறாள், මේ සභාවට දිලිඳු කාන්තාවකුත් වැඳපුකුත් ඇවිල්ලා සිටිනවා. அதே போல ஒரு பணக்காரர்களும் வந்திருக்கிறார்கள். ඒ වගේම ධනවතුනුත් ඇවිල්ලා සිටිනවා. ரெண்டு பேரும் காணிக்கை போடுகிறார்கள். දෙදෙනාම මේ පඬුරු දසෙන් කොටස இந்த දානවා. காணிக்கை அல்ல இந்த இடத்தில் முக்கியமானது, මේ පඬුර නෙමෙයි මෙම ස්ථානයේ වැදගත්. இவர்களுடைய மனநிலை. මොවුන්ගේ සිතුවිල්ල. இந்த பணக்காரர்கள் தங்களிடத்தில் அதிகமாய் இருப்பதிலிருந்து எடுத்து போடுகிறார்கள். මේ ධනවතුන් තමන්ගේ වැඩිමනක් දෙයින් මොවුන් අරන් දානවා. அது சரியில்லையா? ඒක හරි නැද්ද? அது நல்லது. ඒක හොඳ දෙයක්. ஏன் சொன்னா கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு இவர்கள் அதிகமாய் கொடுக்கின்றார்கள், நல்லது. ස්වාමීන් වහන්සේගේ සේවය කිරීම පිණිස මොවුන් වැඩියෙන් දෙනවා. ඒක හොඳයි. ஆனால் නමුත් இந்த ஏழை விதவைகிட்ட இருந்த பெரிய ஒரு விஷயம் என்னவென்றால், මේ දිලිඳු වැඳපුව ළඟ තිබිච්ච විශාල දේ තමයි உண்மையிலே அதிகமாய் கொடுக்க முடியாது, ඇයට වැඩිපුර දෙන්න බෑ. ஆனா தன்னிடத்தில் இருக்கிறத அப்படியே எடுத்து கொடுக்கிறாள். නමුත් තමන් ළඟ තියෙන සියල්ලම ඔහු අරන් දෙනවා. இயேசு கிறிஸ்து சொல்கிறார், යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ කියනවා தன்னிடத்தில் பரிபூரணத்தில் இருந்து எடுத்து போட்டார்கள், இவளோ தன் வறுமையில் இருந்து தன் ஜீவனுக்கு உண்டாயிருந்தது எல்லாம் போட்டு விட்டாள். அதாவது அவருடைய ஜீவனுக்கு இருந்தது எல்லாத்தையுமே போட்டுட்டா. ඇය රක්ෂා වීමට තිබුණු සියල්ලම ඇය දැමුවා කියලා කියනවා. இவளுக்கிட்ட எதுவுமே இல்ல. දැන් මෑ ළඟ කිසිම දෙයක් නැහැ. அதாவது அவங்க எப்படி கொடுக்கறாங்க? ඔවුන් කොහොමද දාලා තියෙන්නේ? நிறைய இருக்குது, ඔවුන් ළඟ ගොඩක් තියෙනවා. அதுல இருந்து ஒரு பகுதியை எடுத்து போடுறாங்க. ඒ ඉඳලා කොටසක් අරන් දානවා. அவங்களோட ஜீவனுக்கு தேவையானது இருக்குது, ඔවුන්ගේ ජීවනයට අවශ්‍ය දේවල් තියෙනවා. நாளைக்கு தேவையானது இருக்கிறது, හෙට දේවල් තියෙනවා. எல்லாம் අවශ්‍ය දේවල් இருக்குது. සියල්ලම තියෙනවා. ஆனா இவளுக்கிட்ட නමුත් මෙම ස්ත්‍රිය ගාව இந்த ஆலயத்தை விட்டு வெளியில போனால் මෙම සභාවෙන් එළියට ගියොත් இவளுக்கு சாப்பிடுறதுக்கு பணம் இல்ல, මෑට කන්ට මුදල් නැහැ. அவள்கிட்ட எதுவுமே இல்ல. ඇය ළඟ කිසිම දෙයක් නැහැ. அப்படி ஒரு இருக்கிற அந்த சகோதரி எப்படி அந்த பணத்தை எடுத்து போட்டிருப்பா? එහෙම තිබෙන්නා වූ මේ ස්ත්‍රිය කොහොමද මේ මුදල් අරන් දාන්න ඇත්තේ? அவளுக்குள்ள என்ன இருந்து அப்படி போட்டிருப்பா? ඇය ළඟ මොනව තිබිලාද එහෙම දාන්න ඇත්තේ? அவளுடைய விசுவாசம் எப்படி இருந்து அவள் போட்டிருப்பாள்? ඇයගේ ඇදහිල්ල කොයි ආකාරයෙන් තිබිලාද ඇය එහෙම දාන්න ඇත්තේ? எப்படி அப்படி போட்டிருப்பானா? කොහොමද ඇය එහෙම දාන්න ඇත්තේ? என்கிட்ட உண்மையிலே எதுவுமே கிடையாது, ඇත්තටම මන් ළඟ මොකුත් නැහැ. என்கிட்ட நல்ல உடை கிடையாது, මන් ළඟ හොඳ වස්ත්‍ර නැහැ. நான் கந்தையான உடையத்தான் உடுத்தி இருக்கிறேன், මම කිලුට ඇඳුම් ඇඳගෙන තමයි நான் ඉන්නේ. தரித்திரன், මම දිලින්දෙක් நான் තමයි. ஏழைதான், මම දිලින්දෙක් තමයි. எனக்கு அடுத்த வேளைக்கு சாப்பாடு இல்ல, මට ඊළඟ වේලට කන්න කෑම නැහැ. ஆனால் தேவன் என் தேவையை சந்திப்பார். නමුත් දෙවියන් වහන්සේ මගේ අවශ්‍යතාවයන් இந்த සපයයි. 2 காசை நான் கொண்டு போய் கர்த்தருக்காக போடுறேன், මේ සල්ලි දෙක මම උන්වහන්සේට කියලා දානවා. ஆனா கர்த்தர் என்னுடைய தேவையை சந்திப்பார். නමුත් මගේ අවශ්‍යතාවය උන්වහන්සේ සපයනවා. இந்த பணக்காரர்களை காட்டிலும் அந்த ஏழை விதவையினுடைய விசுவாசம் பெரியது. මේ ධනවතුන්ට වඩා මේ වැඳපු ඒ දිලිඳු වැඳපු ගාව තිබුණ ඇදහිල්ල මහත්. ஏன் சொன்னா ඇයි කිව්වොත් அவள் தன்னுடைய ஜீவனுக்கு உண்டான எல்லாவற்றையுமே கர்த்தரிடத்தில் கொடுத்து விட்டாள். ඇයගේ ජීවිත රක්ෂා වීමට තිබුණු සියල්ලම ඇය දැමුවා කියලා කියනවා. சகோதரர்களை நான் சொல்கிறேன், සහෝදරිනි මම කියනවා ஒரு ஜீவனை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்தால் அந்த ஜீவனை கர்த்தர் பாதுகாக்காமல் விடுவாரா? එක ජීවිතයක් උන්වහන්සේට ඔප්පු කරොත් උන්වහන්සේ ආරක්ෂා කරන්නේ නැද්ද? அந்த ஏழை விதவையை கர்த்தர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் பாதுகாத்திருப்பார். ඒ දිලිඳු වැඳපුව ඇයගේ ජීවිත කාලෙම උන්වහන්සේ ආරක්ෂා කරන්න அவளுக்கு තියෙනවා. தேவையான சாப்பாடு கொடுத்திருப்பார், ඇයට අවශ්‍ය ආහාර උන්වහන්සේ දෙන්න ඇති. தேவையான உடையை கொடுத்திருப்பார். අවශ්‍ය ඇඳුම් දෙන්න ඇති. அவளுடைய விசுவாசம் அவளை வாழ்நாள் முழுவதும் ரட்சித்திருக்கும். ඇයගේ ඇදහිල්ල ඇයගේ ජීවිතාන්තය දක්වා ඇය ආරක්ෂා කරන්න ඇති. ஆனா சபையில இருக்கிற சிலர் என்ன நினைத்திருப்பார்கள்? නමුත් සභාවේ සිටින සමහර අය මොනවද කල්පනා කරන්න ඇත්තේ? இந்த ஏழை விதவை இவ வர்றா, මේ ඇයි දිලිඳු වැඳපුව මේ එන්නේ? ஏன்னா அவர்களுக்கு அது ஒரு பெரிய கணக்கே கிடையாது. ඔවුන්ට ඒක ලොකු ගාණක් නැහැ. யார் அவங்க கணக்கெடுப்பாங்கன்னா, කාවද ඔවුන් ගණන් ගන්න කියලා කිව්වොත් அதிகமாய் கொடுக்கறாங்க இல்லையா, වැඩිපුර දෙනා ඉන්නව නේද? அவங்கள தான் கணக்கெடுப்பாங்க. ඔවුන්ව තමයි ඔවුන් ගණන් ගන්නේ. அவர்களை தான் மகிழ்ச்சி படுத்த விரும்புவார்கள். ඔවුන්ව තමයි ඔවුන් සතුටු කරන්න උත්සාහ කරන්නේ. அவர்களை தான் அடிக்கடி கவனிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ඔවුන්ව තමයි නොකොඩවම ඔවුන් බලාගෙන ඉන්නේ. ஆனால் இந்த ஏழையை யாரும் கவனிக்க மாட்டார்கள். නමුත් මේ දිලිඳුන්ව කවුරුත් බලන්නේ නැහැ. ஆனா கர்த்தர் அந்த ஏழையை தான் பார்த்து கொண்டிருக்கிறார். නමුත් ස්වාමීන් වහන්සේ දිලිඳු අය ගැන තමයි බලාගෙන ඉන්නේ. கர்த்தர் அந்த விதவையை தான் பார்த்து கொண்டிருக்கிறார். ස්වාමීන් වහන්සේ වැඳපුව තමයි බලාගෙන සිටියේ. இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ මොනවද කිව්වේ? அவள் ஜீவனையே கொடுத்துட்டா. ඇයගේ ජීව රක්ෂා වෙමුට තිබුණු සියල්ලම දුන්නා. இந்த ஜீவன் அந்த பணம் எது பெரியது? இவளுடைய ஜீவன் தான் பெரியது. ඒ මුදල සහ මේගේ ජීවිතය අතරේ ගත්තොත් මොකක්ද වැදගත්? ඒගේ ජීවිතය තමයි වැදගත්.
இந்த உலகம் தான் பணத்தை பார்த்து கொண்டிருக்கும். මේ ලෝකය තමයි මුදල් දෙස බලමින් සිටින්නේ. கர்த்தர் வந்து பணத்தை பார்த்துட்டு இருக்க மாட்டார். ස්වාමීන් වහන්සේ ඇවිල්ලා මුදල් දෙස බලමින් සිටින්නේ නැහැ. மனிதர்களுடைய இருதயத்தை தான் பார்க்கிறார். මනුෂ්‍යයාගේ සිත තමයි උන්වහන්සේ බලන්නේ. அப்போ ஒரு சபையில் மக்கள் எல்லோரும் இருக்கின்ற பொழுது මේ සභාවේ සියලුම මනුෂ්‍යයන් ඉන්නකොට பணத்தின் அடிப்படையில் நாம் அவர்களை பார்க்க கூடாது. මුදල් යටතේ මුදල් කරනකොටගෙන ඔවුන් දෙස අපි බලන්න හොඳ නැහැ. நாம் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு கர்த்தருடைய ராஜரீக பிரமாணத்தை கொண்டு பார்க்க வேண்டும். අපි උන්වහන්සේගේ වචනය කරනකොටගෙන නැත්නම් උන්වහන්සේගේ රාජ්‍ය විවස්ථාව කරනකොටගෙන අපි ඔවුන් දෙස බලන්න අවශ්‍ය වෙනවා. கர்த்தரிடத்தில் எந்த பாகுபாடும் கிடையாது. උන්වහන්සේගේ කිසිම තරාතිරම් බැලීමක් නැහැ. கர்த்தர் ஒருபோதும் யாரையும் பாகுபாடோடு பார்ப்பது கிடையாது. උන්වහන්සේ කිසිම කෙනෙක්ව තරාතිරමක් යටතේ බලන්නේ නැහැ. ஏன் சொன்னா ඇයි කිව්වොත් கர்த்தர் எல்லா மனிதர்களையும் ஒரே விதத்தில் பார்க்கிறார். සියලුම මනුෂ්‍යයන් උන්වහන්සේ එක ආකාරයෙන් බලනවා. அவர் எல்லோரையும் ஒரே விதத்தில் அவர் நேசிக்கின்றார். සියලු දෙනාම එක ආකාරයෙන්ම උන්වහන්සේ ප්‍රේම කරනවා. இதே மாற்கு புஸ்தகம் 8வது அதிகாரத்துக்கு சற்று திருப்பிக் கொள்வோம். මාර්ක 8 වෙනි පරිච්ඡේදයට අපි පොඩ්ඩක් යමු. 22வது வசனம். 22 වෙනි පදය. இந்த இடத்தில் இயேசு கிறிஸ்துவை குறித்து இவர் பாரபட்சமற்றவர் என்ற வகையில் ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. මෙම ස්ථානයේ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ මේ වෙනස්කම් නොබලන්නා වූ කෙනෙක් කියලා මෙතන විශාල කතාවක් තිබෙනවා. என்ன நடக்குது? 22வது வசனம். 8:22 වෙනි பின்பு පදය. அவர் பெத்சாயிதா ஊருக்கு வந்தார். அப்பொழுது ஒரு குருடனை அவர்களிடத்தில் கொண்டு வந்து அவனை தொடும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். ඔහු බෙත්සයිදාවට පැමිණියෝය. එවිට ඔහු උන්වහන්සේ වෙතට අන්ධයෙකු ගෙනවිත් ඔහු පිට අත්තබා තබන මෙන් උන්වහන්සේගෙන් උදක්ම ඉල්ලුවෝය. இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு சொன்னா මෙම ස්ථානයේ මොනවද සිද්ධ වෙන්නේ? இயேசு கிறிஸ்து பெத்சாயிதா அப்படிங்கிற பட்டணத்திற்கு வருகிறார். උන්වහන්සේ බෙත්සයිදා කියන නුවරට එනවා. இந்த பெத்சாயிதாவை குறித்து நீங்கள் நிறைய வேதத்தில் படிக்க முடியும். මේ බෙත්සයිදාව ගැන බොහෝ දේවල් ඔබගේ මේ වචනය තුලින් ඔබට ඉගෙන ගන්න පුළුවන්. லேகியன் அப்படிங்கிற ஒரு மனுஷன் இந்த சுற்றுப்புறங்களில் தான் அலைந்து கொண்டிருந்தான். මේ ලෙගියෝන් කියන මිනිසෙක් මේ ස්ථානයේ තමයි සිටියේ. இந்த இடத்துல பண்டிகள் வளர்த்தார்கள். මෙම ස්ථානයේ ඌරන් හැදුවා. யூதர்கள் பண்டிகள் வளர்க்க மாட்டார்கள். යුදෙවරුන් මේ ඌරන් හදන්නේ නැහැ. அப்படின்னா இந்த பெத்சாயிதா பட்டணத்தில் அந்நிய ஜனங்கள் இருக்கிறார்கள். එහෙනම් මේ බෙත්සයිදා මේ නුවරේ අන්‍ය ජනතාව සිටිනවා. அப்ப இந்த அந்நிய ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? මේ අන්‍ය ජනතාව මොනවද කරන්නේ? ஒரு குருடன், அவனும் ஒரு அந்நியன். එක අන්ධයෙක් ඔහුත් ඇවිල්ලා අන්ධයෙක්ව සිටිනවා. அந்நியன் අන්‍ය ජාතිකයෙක් සිටින අන්‍ය ජාතිකයෙක්. இவனை கொண்டு வருகிறார்கள். யூதனாகிய இயேசு கிறிஸ்து தொடும்படி கொண்டு வருகிறார்கள். මොහු අරගෙන එනවා යුදෙව්වකන යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ මොහු අතගසන පිණිස. உண்மையாகவே இந்த இடத்துல என்ன சம்பவம் நடைபெறுகிறது என்றால் ඇත්ත වශයෙන්ම මෙම ස්ථානයේ මොනවද සිද්ධ වෙන්නේ? இந்த பெத்சாயிதாவில் இருப்பவர்கள் ரொம்பவும் கெட்டவர்கள். මේ බෙත්සයිදා සිටින අය ඉතාමත් නරක අය. மத்தேயு 11:21 நீங்கள் வாசித்து பார்த்தால் මතෙව් 11:21 ඔබ කියවලා බැලුවොත් பெத்சாயிதாவுக்கு ஐயோன்றாரு ஆண்டவர். බෙත්සයිදාට අයියෝ කියලා කියනවා. ஐயோன்னு சொன்னா எவ்வளவு ரொம்ப கஷ்டமான ஒரு பட்டணமா அது இருந்திருக்கணும். ඒක දුක් වේ කියලා කියනවා නම් එච්චර කොච්චර නරක දේශයක් වෙන්නද ඒක. இப்போ இந்த ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? මේ ජනතාව මොනවද කරන්නේ? ஒரு குருடனை இயேசு கிறிஸ்து தொடும்படி அவரண்டை கொண்டு வருகிறார்கள். එක අන්ධයෙක්ව උන්වහන්සේ අත තබන පිණිස උන්වහන්සේ ළඟට ඔහු අරගෙන එනවා. யூதர்கள் ஒருபோதும் அந்நியர்களை தொட மாட்டார்கள். යුදෙව්වරු කවදාවත් අන්‍ය ජාතීන්ව අත ගසන්නේ නැහැ. இவர்கள் தொடும்படி இயேசு கிறிஸ்துவின் அண்டை கொண்டு வருகிறார்கள். මොහු අත තබන මෙන් උන්වහන්සේ ළඟට මොහු අරගෙන එනවා. உண்மையிலே இந்த பெத்சாயிதா மக்களுக்கு என்ன ஒரு எண்ணம்னு சொன்னா මේ බෙත්සයිදා ජනතාවට දී සිතුවිල්ල කොහොමද තිබෙන්නේ? இயேசு கிறிஸ்து இவனை தொட வேண்டும். යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ මොහු අත ගසන්න ඕනේ. தொட்டால் අත තැබුවොත් யூதர்களின் முறைமையின்படி යුදෙව්වරුන්ගේ ක්‍රමයට අනුව இவர் தீட்டுள்ளவராய் மாறி விடுவார். මුන්වහන්සේ අශුද්ධ දේ අලුව නිසා අශුද්ධ වෙනවා කියලා කියනවා. අපවිත්‍ර. அப்போ இவர் என்ன செய்கிறார்கள்? இப்படியாப்பட்ட ஒரு தீய எண்ணத்தோடு தான் இவனை கொண்டு வருகிறார்கள். මේ වගේ නරක සිතුවිල්ලකින් තමයි මොහුව උන්වහන්සේ ළඟට අරගෙන එන්නේ. உண்மையாகவே யூதர்கள் எந்த அந்நியனையும் தொட மாட்டார்கள். ඇත්ත වශයෙන්ම යුදෙව්වරු අන්‍ය ජනතාව අල්ලන්නේ නැහැ. அந்நியர்களை கணக்கெடுக்கவே மாட்டாங்க. අන්‍ය ජනතාව ගණන් ගන්නෙත් නැහැ. ஆனா இந்த இடத்துல ஒரு யூதன் அல்ல, ஒரு யூதனாகப்பட்ட இயேசு கிறிஸ்து இருக்கிறார் இந்த இடத்தில். මෙම ස්ථානයේ යුදෙව්වෙක් වුණා වූ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ සිටිනවා. இவர் பாரபட்சம் பார்ப்பவர் அல்ல. උන්වහන්සේ ભેද සලකන කෙනෙක් නෙමෙයි. அந்நியன் யூதன் என்று பார்ப்பவரும் கிடையாது. අන්‍ය ජාතිකයන් යුදෙව්වරුන් කියලා බලන කෙනෙක් නෙමෙයි. ஆனா உண்மையிலே இவர்கள் இப்படி தொட்டால் இப்படி நடந்துவிடும் என்று ஒரு யூகத்தோடு இவரை கொண்டு வருகிறார்கள். මොව්ව මෙහෙම ඇල්ලුවොත් මෙහෙම සිද්ධ වෙයි කියන අනුමානයකින් නැතුව ඔහු අරගෙන එනවා. இப்போ 23வது வசனத்தை பாருங்கள். 23 වෙනි පදය බලන්න. அவர் குருடனுடைய கையை பிடித்து උන්වහන්සේ අන්ධයා අතින් අල්ලා. இவர்கள் என்ன செய்றாங்க? මොහු මොනවද කරන්නේ? இவரை தொடும்படி கொண்டு வராங்க. මොහු අල්ලන පිණිස මොහු අරගෙන එනවා. ஆனா யூதர்கள் ஒருபோதும் அந்நியர்களுடைய கையை பிடிக்க கூடாது, தொடக்கூடாது. නමුත් යුදෙවරුන් කවදාවත් අන්‍යයන්ගේ අත අල්ලන්න හොඳ නැහැ, අල්ලන්නත් හොඳ නැහැ, අල්ලන්නෙත් නැහැ.
ஆனா இவர் என்ன செய்றாரு? නමුත් මුන්වහන්සේ මොනවද කරන්නේ? அவனுடைய கையை பிடித்தார். ඔහුගේ අතින් ඇල්ලුවා කියලා කියනවා. கர்த்தரிடத்துல எந்த பாரபட்சமும் கிடையாது. උන්වහන්සේ ළඟ කිසිම ભેදයක් නැහැ. கர்த்தர் அந்நியன் யூதன் அப்படின்லாம் பார்க்கிறது கிடையாது. උන්වහන්සේ අන්‍ය ජනතාව යුදෙව්වරුන් කියලා බලන්නේ නැහැ. இவனுடைய கையை பிடித்து ඔහුගේ අතින් අල්ලලා முதலாவது இவர் என்ன செய்றார்னா, ප්‍රථමයෙන් උන්වහන්සේ මොනවද அவனை කරන්නේ? கிராமத்திற்கு வெளியே அழைத்து கொண்டு போய் ගමෙන් පිටතට ගෙනවිත් அவன் கண்களில் உமிழ்ந்து ඔහුගේ ඇස්වලට කෙල ගසා அவன் மேல் கைகளை வைத்து ඔහු පිට අත්තබා எதையாகிலும் காண்கிறாயா என்று கேட்டார். නුඹට යමක් පෙනේදයි ඔහුගේ නැසුසේක. இந்த துப்பி அப்படின்னாக்கி කෙල ගහලා කියලා කියපු ගමන් காரி துப்பின்னு நினைச்சிட கூடாது. කෙල ගහනවා කියලා හිතන්න එපා. ஒரே துப்பா துப்பி போட்டாரு, பாருங்களா இப்படியா செய்யறது එකම පාරෙන් කෙල ගැහුවා කියලා එහෙමද කරන්න ඕනි කියලා ඔබ හිතන්න එපා. இல்ல. එහෙම නෙමෙයි. சில சமயங்கள்ல பாருங்க, සමහර අවස්ථාවල බලන්න துப்பிங்கிற நேரத்துல சும்மா அப்படிம்பாங்க இல்லையா, කෙල ගහලා කියලා කියනකොට සමහර වෙලාවට එහෙම කියලා කියනව නේද? அந்த மாதிரி செய்றாரு. අන්න ඒ වගේ කරන්න ඇති. காரி துப்பி இல்ல, காரி துப்பி அது வேற ஒரு இடத்துல அவர் செய்றாரு. ඒක කෙල ගහලා කියන එක වෙනයි, ඒක වෙන තැනක උන්වහන්සේ කරනවා. அதை நீங்க வாசித்து பார்க்கலாம் யோவான் புத்தகத்துல. යොහන් පොතේ ඔබට ඒක කියවලා බලන්න පුළුවන්. என்னன்னா காரி துப்பி ஒருத்தனுக்கு சேர் உண்டாக்கி அதை எடுத்து அப்படியே அவன் கண்ணுல பூசினாரு. කෙල ගහලා ඒකේ මඩ හදලා ඒක අරගෙන ඔහුගේ ඇහැට ගෑවා කියලා කියනවා. எவ்வளவு எச்சு வந்திருக்கும்னு யோசித்து பாருங்க. කොච්චර කෙල ගහන්න ඇද්ද කියලා ඔබ அது வேற அர்த்தத்தோடு அவர் செய்தார். அவர் கர்த்தர், அவர்தான் படைப்பின் தேவன் என்பதை காண்பிப்பதற்காக அவர் அதை செய்தார். ඒක වෙන අර්ථයක් ඇතිව කරා. දෙවියන් වහන්සේ මැවීමේ දෙවි කෙනෙක් කියලා පෙන්වීම සඳහා ඒක කරා. இப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது? මෙම ස්ථානයේ මොනවද සිද්ධ වෙන්නේ? துப்பிட்டு அவர் சொல்றாரு, எதையாவது காண்கிறாயா? කෙල ගසා ඔහු පිට අත්තබා නුඹට යමක් පෙනේදයි ඔහුගේ නැසුසේක. பாருங்கள் இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து எப்படி செயல்படுகிறார் என்று. මෙම ස්ථානයේ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ මොන ආකාරයෙන්ද ක්‍රියා කරන්න කියලා බලන්න. ரொம்பவும் தாழ்மையோடு செயல்படுகிறார். ඊටමත් යටහත් පහත් උන්වහන්සේ ක්‍රියා කරනවා. குருடனை கையை பிடிச்சு ஊரை விட்டு வெளியவே கொண்டு வந்துட்டாரு. උන්වහන්සේ අන්ධයාගේ අතින් වලලා ගමෙන් පිටතටම ඔහු අරගෙන එනවා. ஏன் ஊருக்குள்ளே சுகமாக்கி இருந்தா என்ன நடக்க போகுது? ඒ ගම ඇතුළේම සුව කළ තිබුණොත් මොනවද සිද්ධ වෙන්නේ? அந்த ஜனங்கள் உண்மையாகவே பொல்லாதவர்கள். ඒ ජනතාව ඇත්ත වශයෙන්ම නපුරු අය. அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இந்த இயேசுவை எப்படியாவது பிடித்து விட வேண்டும், இல்லாட்டி இவர் மீது குற்றம் சாட்ட வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தோடு இருக்கிறார்கள். ඔවුන් කොහොමද යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ වල්ලන්න ඕනේ, මුන්වහන්සේ පිට වරද තබන්න ඕනේ කියලා යන සිතුවිල්ලෙන් ඔවුන් සිටියා. இப்ப இந்த குருடனை இவர் பார்க்கிறார். මේ අන්ධයාව උන්වහන්සේ බැලුවා. அந்நிய இனத்தை சேர்ந்தவன், මොහුත් අන්‍ය ජාතිකයෙක්ව සිටියා. அன்பற்றவன், මොහු ප්‍රේම රහිතව සිටියා. இவனோட உதவிக்கு யாருமே இல்ல. මොහුගේ උදව්වට කවුරුත් හිටියේ නැහැ. இது நாள் வரைக்கும் அங்க போய் பிச்சை எடுத்துட்டு இருந்திருப்பான் சில வேளை. මෙච්චර කාලයක් ඔහු සිංගමින් සිටින්න ඇති. அவனை யாருமே கவனிக்கல. ඔහුව කවුරුත් බැලුවේ නැහැ. எங்கனையும் கூட்டிட்டு போகல அவனை. කවුරුත් ඔහුව අරගෙන එක්කරගෙන ගියේ නැහැ. அவனுக்கு சாப்பாடு ஒருவேளை யாரும் போயிட்டு கொடுத்தாங்களான்னு தெரியல. ඔහුට එක කෑම වෙලා කවුරු හරි ගිහිල්ලා දුන්නද දන්නේ නැහැ. ஆனா இயேசு கிறிஸ்து கிட்ட கொண்டு வர்றாங்க. නමුත් යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ ළඟට අරගෙන එනවා. அவ்வளோ அன்பா ஏன் இயேசு கிறிஸ்து கிட்ட கொண்டு வராங்க? එච්චර ප්‍රේමයෙන් ඇයි ඔහුව දෙවියන් වහන්සේලා යේසුස් වහන්සේ ළඟට ගෙන්නේ? கிறிஸ்துவ குற்றம் சாட்டணும். යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ වරදපටවන්න ඕනේ. அதுக்கு இவனை கொண்டு போய் விட்டுருவோம். ඒකට මොහු අරගෙන ගිහලා අතාරිමු. அந்த கெட்ட எண்ணத்தோடு தான் அவர்கள் கொண்டு வருகிறார்கள். ඒ වැරදි සිතුවිල්ලෙන් තමයි ඔවුන් අරගෙන එන්නේ. ஆனா இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? නමුත් යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ මොනවද කරන්නේ? தாழ்மையோடு යටහත් පහත්ව அவனோட கைய பிடிச்சி, ඔහුගේ අතින් අල්ලගෙන, நீங்க கேக்குறீங்க ஏன் அவன் கைய பிடிச்சி? ඇයි ඔහුගේ අතින් අල්ලගෙන? அவன் குருடன் தானே. ඔව් අන්ධයෙක්නේ. நீ அங்க வந்து சேருனா சில வேளை எங்கேயாவது விழுந்துட்டானா தடுமாறி? ඔව් එහෙට එන්න කියලා කිව්වොත් ඔහු කොහරි පැකිලා වැටුනොත්, இல்ல சீடர்கள் கிட்ட சொல்லியிருக்கலாம். නැත්තම් ගෝලයන්ට කියන්න තිබුණා. சீடர்கள் என்ன மனநிலையில இருந்தாங்கன்னு யார் கண்டது? මොන කල්පනාවෙන් සිතුවිල්ලෙන් මේ ගෝලියෝ හිටියද කියලා කවුද දන්නේ? இவனால சரியா நடக்க முடியாட்டி இழுத்துக்கிட்டு வந்திருப்பாங்களோ தெரியாதே. මොකට හරියකට ඇවිදින්න බැරි වුණොත් ඇදගෙන යන්න ඇතිද දන්නේ නැහැ. அதனால இவரே கைய பிடிச்சிட்டாரு. ඒ නිසා උන්වහන්සේම ඔහුගේ අතින් අල්ලගත්තා. பிடிச்சி வெளியில கொண்டு போயிட்டு අල්ලලා අතින් ඔහු එළියට අරගෙන ගිහිල්ලා அவனோட கண்ணுல உமிழ்ந்து, ඔහුගේ ඇහැට කෙල ගසා කියලා කියනවා. அதுக்கப்புறம் எதையாவது காண்கிறாயா? ඊට පස්සේ ඔබට මොන හරි පෙනේදයි කියලා අහනවා. நடக்கிற மனிதர்களை மரங்களை போல் பார்க்கிறேன் அப்படின்றான். ඔව් ඇවිදින මිනිසුන් ගස් ආකාරයෙන් මට පේනවා කියලා ඔහු කියනවා. அதுக்கப்புறம் கர்த்தர் என்ன செய்கிறார்? ඊට පස්සේ උන්වහන්සේ මොනවද කරන්නේ? அவனுடைய கண்களில் கையை வைத்து ඔහුගේ ඇස මත උන්වහන්සේ ගත තියලා அவன் தெளிவாய் பார்வை அடையும்படி செய்கிறார். ඔහුට ස්ථීර ලෙස පෙනීම ලැබෙන පිණිස උන්වහන්සේ සුව කරනවා. கவனியுங்கள் சகோதரர்களே. අවධානයෙන් බලන්න සහෝදරනි. இதுல என்ன ரொம்ப முக்கியமான விஷயம்னா, මේ වැදගත් කාරණේ තමයි இவன் அந்நிய மனிதனாய் இருந்தும் මොහු අන්‍ය ජාතිකයක ඉඳලත් இவன் மீது கைகளை வைத்து கர்த்தர் அழைத்து வருகிறார். මොහු මත අත තිබෙලා තබලා ඔහුව රැගෙන එනවා.
கர்த்தரிடத்தில் எந்த பாரபட்சமும் கிடையாது. උන්වහන්සේ ළඟ කිසිම ભેදයක් නැහැ. சபைக்குள்ளும் பாரபட்சம் இருக்க முடியாது. සභාව තුලත් ඒ ભેදයන් තියෙන්න බෑ. சபைக்குள் நாம் அனைவரும் சகோதரர்கள். සභාව තුල අපි සියලු දෙනාම සහෝදරයන්ව සිටිනවා. நாம் பணக்காரர்களா இருக்கலாம், අපි ධනවතුන් වෙන්න පුළුවන්. ஏழைகளா இருக்கலாம். අපි දුප්පත් අය වෙන්න, දිලිඳු අය වෙන්න පුළුවන්. பணக்காரர்கள் ஏழைகளோடு பழகி சந்தோஷமாய் இருப்பதை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும். ධනවතා දිලිඳා සමග සම්බන්ධව එක්සිටම සිටීම ගැන ඔහු උසස් ආකාරයෙන් කතා කරන්න ඕනේ. ஏழைகள் கர்த்தருக்குள் கிறிஸ்துவுக்குள் அவர்கள் மேன்மைப்படுத்தப்பட்டு இருப்பதை குறித்து அவர்கள் மேன்மை பாராட்ட வேண்டும். දිලිඳුන් අය යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ තුල උසස් කර තැබීම ගැන ඔහු කතා කරන්නට අවශ්‍යව තිබෙනවා. சபைக்குள் எந்த பாரபட்சமும் கிடையாது. සභාව තුල කිසිම ભેදයක් තියෙන්න බෑ. நாம் அனைவருமே நம் ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக ராஜரீக பிரமாணத்தை கைக்கொள்கிறவர்கள். අපි සියලු දෙනාම යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ ඉදිරියේ රාජකීය ව්‍යවස්ථාව අනුගමනය කරන අයව සිටිනවා. அப்ப சபைக்கு வருகிற ஒவ்வொரு சமயத்திலும் நாம் அதை சிந்தித்துக் கொள்ள வேண்டும். සභාවට එන හැම වෙලාවෙම හැම මොහොතෙම අපි ඒක කල්පනා කරන්න අවශ්‍යයි. உலகத்தில் பேதங்கள் இருக்கலாம். ලෝකයේ ભેදයන් තියෙන්න පුළුවන්. உலகத்துல நிறைய மேல் ஜாதி கீழ் ஜாதி எல்லாம் இருக்கலாம். ලෝකයේ ඇවිල්ලා උසස් ජාතිය නැත්නම් පහත් ජාති කියලා තියෙන්න පුළුවන්. சபைக்குள் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. සභාව තුල ඒ කිසිම දෙයක් නැහැ. சபைக்குள் நாம் அனைவருமே கர்த்தருடைய மக்கள். සභාව තුල අපි සියලු දෙනාම දෙවියන් වහන්සේගේ ජනතාව. கர்த்தர் தான் நம்மை வழிநடத்துகிறார். ස්වාමීන් වහන්සේ තමයි අපිව මෙහෙවන්නේ. ஆகவே சில சமயங்கள்ல சிலருக்கு அப்படி நினைப்பதற்கு கடினமாய் இருந்தால் සමහර අයට එහෙම සිතන්ට අමාරුව තිබුණොත් நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். ඔබ කළ යුත්තේ එකම එක දෙයක් තමයි. யாக்கோபு புஸ்தகம் 2வது அதிகாரம் 8வது வசனத்தின் அடிப்படையில் යාකෝබ් දෙවෙනි පරිච්ඡේදයේ 8 වෙනි පදයට අනුව என்னை நேசிப்பது போல் என் சகோதரனை நான் நேசிக்கிறேன். මට ප්‍රේම කරන ආකාරයෙන් මගේ සහෝදරයටත් මම ප්‍රේම කරනවා. இந்த ராஜரீக பிரமாணத்தை என் வாழ்க்கையில் நான் கடைபிடிக்கின்றேன். මේ රාජකීය ව්‍යවස්ථාව මගේ ජීවිතේ මම අනුගමනය කරනවා. இதை ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்யுங்கள். මේක දිනපතා ඔබ ප්‍රකාශ කරන්නට. இதை நீங்கள் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துங்கள். මේක ඔබගේ ජීවිතය ඔබ අනුගමනය කරන්නට. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ස්වාමින් වහන්සේ ඔබගේ ජීවිතයේ අසීමිත ආකාරයෙන් ආශිර්වාද කරන එක ඔබට අත්දකින්න පුළුවන්. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ස්වාමින් වහන්සේ ඔබට ආශිර්වාද කරන